அந்த உடல் போய் மறு உடலில் கூசாதிருந்து தன்னண்டை குறை ஒன்றில்லா நிறைவாக ஏசானேச சூழ்ந்திருக்க திருவோலக்கண் சேவிக்க ஈசாவென்றே மறை போற்ற ஏதும் பரம பதம் நெஞ்சே. அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம எல்லோருமே தெய்வத்துடைய கிருபையால் இன்றைக்கு இந்த தெய்வீக சபையில நம்ம எல்லாரும் கலந்துக்கிறோம். எப்பவுமே ஒரு இறை வழிபாட்டுக்கோ அல்லது தெய்வீக சபைக்கு நம்ம போகணும் அப்படின்னா அதுக்கு அந்த இறைவனுடைய அருள் நமக்கு வேண்டும். மேலும் நம்முடைய விட்ட குறை தொட்ட குறை என்று சொல்லக்கூடிய அந்த பூர்வ ஜென்ம புண்ணிய பலன்கள் இருந்தால் ஒழிய ஞான சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்மை வந்து சேராது. ஏன்னா இதுக்காக நீங்க எத்தனையோ ஜென்மங்களை இதுக்காக பாடுபட்டிருப்பீங்க, தேடி இருப்பீங்க. அங்க இத நிறைவேறாதனால அதை விட்ட குறை என்று சொன்னார்கள். இங்கு அதை தொட்டு அந்த குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதான். அதனால்தான் என்ன சொன்னாங்க, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவனின்றி ஒரு அணுவும் செய்யாது. எப்பொழுதுமே இறைவன் பூமி தொடங்கின காலத்துல இருந்து இந்த பூமி முடியக்கூடிய காலம் வரைக்கும் 1,24,000 முறை இங்கு வருவாங்கன்னு சொல்லி குரான் ஹதீஸ் வேதத்துல இருக்கு. அதாவது வெவ்வேறு தேசத்துல வெவ்வேறு மார்க்கத்துல அவங்க அவதாரம் போட்டு வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஆனா என்றைக்குமே பாத்தீங்கன்னா நடுவுல வந்த அவதாரங்களை பற்றி பெரிதாக பேச பெறவில்லை. கடைசியாக ஒரு அவதாரம் வரப்போறாங்க. அவங்கள பற்றி தான் சர்வ வேதங்களும் சர்வ மார்க்கங்களும் தீர்க்க தரிசனங்களாக நமக்கு பறைசாற்றி கொண்டே இருக்கின்றன. என்ன காரணம்? ஏன்னா சர்வலோகமும் முடிவுடக்கூடிய காரணத்துல ஒருத்தவங்க வாராங்கன்னா அவங்க தான் தீர்ப்பு. அது அப்படின்னா நம்ம இது மாதிரி எத்தனையோ பிறவிகள் நம்ம பிறந்து வந்து நம்முடைய கணக்குகள் இருக்கும், பாவ புண்ணிய கணக்குகள் இருக்கும். இது மாதிரி வந்த கணக்குகள் எல்லாத்தையும் கடைசியா ஒருத்தவங்க வந்து தீர்ப்பு கொடுக்கணும். அதான் ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் டே பத்தி சொல்லாத மார்க்கங்களே கிடையாது. கிறிஸ்துவம், இஸ்லாம், இந்து மதத்திலையும் இது சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இது பெரும்பாலும் இங்க எடுத்து பேசப்படாதனால் நமக்கு ஏதோ இது புதுசா மாதிரி தெரியும். அப்ப அந்த காலகட்டத்துக்கு வர்றவங்க அவங்க என்ன தீர்மானம் பண்றாங்களோ அதுதான் முடிவு. இதை விளக்குவதற்கு தான் அந்த திருவிளையாடல் புராணத்துல அந்த ஞான பழத்தை நாரத பெருமான் கொண்டு வந்து சிவபெருமான் என்ன பண்றாங்க, ஒரு போட்டி வைக்க வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா அந்த பழத்தை வந்து கண்டிஷன்னா முழுசா ஒருத்தர் எடுத்துக்கணும், அதை பிரிச்சு கொடுக்க முடியாது அப்படின்னோடனே இதை பெறுவதற்கு போட்டி. யார் இந்த உலகை முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த பழம் அப்படின்னோடனே இது முருகப்பெருமானுக்கும் விநாயகப் பெருமானுக்கும் இடையில் நடக்கின்றது. சட்டம், அதாவது ரூல்ஸ் என்னன்னா குளத்தை சுற்றி வர்றதா ரூல்ஸ் படி. அவங்க என்ன பண்றாங்க, மயில் வாகனத்துல ஏறி குளத்தை சுற்ற போயிடுறாங்க. ஆனா விநாயக பெருமான் என்ன பண்றாங்க, ரெஃப்ரியை கனெக்ட் பண்ணிட்டாலே இந்த மேட்சை ஜெயிச்சலாம் அப்படிங்கிறது. அப்போ அம்மையப்பன் என்றால் யார், உலகம் என்றால் யார் என்று சொல்லி, அம்மையப்பன் தானே உலகம் என்று சொல்லி அவங்களை சுற்றி வந்து ஞானப்பழத்தை பெற்று விடுகிறார்கள். அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, நம்ம ரூல்ஸ் படி உலகம் முழுக்க சுத்தி வந்தாலும் நமக்கு அந்த ஞானப்பழம் கிட்டாது.
ஒரு மெய்யான குரு அவங்கள சுத்தி வந்தா உடனே வாங்கிக்கலாம், எளிதா வாங்கிக்கலான்றதுதான். இந்த புராணங்கள் இதெல்லாம் எதுக்காகன்னா சில தத்துவங்களை நம்ம விளக்குவதற்காக. நாம தான் தோன்றினத்தனமா நிறைய விஷயங்களை செய்றோம். அந்த மாதிரி செய்யும் போது நம்ம கிட்ட என்ன வந்துடும்? நான் வந்துடும். நான் மூச்சு அடக்கிறேன், நான் தியானம் பண்றேன், நான் பக்தியில இருக்கேன். இந்த நான் அந்த நான் இருக்கனாலே இறைவனை அடைவதற்கு வாய்ப்பு இல்லாம போயிரும். ஏன்னா அந்த மேட்டிமை என்னும் தரித்திரிய குணம் நம்மகிட்ட வந்துரும். ஆனா ஒரு மெய் குருவை நாம் சந்திக்க அவர்களை அடையும் பொழுது அவர்கள் நம்மிடம் உள்ள அந்த நாணைத்தான் முதல்ல வெட்டி எடுப்பாங்க. ஒரு மெய் குருவை அடைந்த பிற்பாடுதான் நமக்கு தெரியும், நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா எல்லாம் அறிந்தவர் அவர். இந்த 2 தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒரு குருட்ட நம்ம போறோம். அப்ப நமக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற எண்ணம் வந்த பிற்பாடுதான் அந்த சரணாகதி என்ற தத்துவம் அங்க செயலுக்கு வரும். அதுவரைக்கும் எனக்கு இது தெரியும், அது தெரியும்னு என்னென்னமோ நம்ம கற்பனை போட்டு நிறைய போட்டு வச்சிருக்கோம். குப்பையா சேர்த்து வச்சிருக்கோம். அந்த குப்பை என்ன செய்யும்? இறைவன் கைவசம் நம்மளை அடைய விடாது. உண்மையிலே சிற்றறிவு உள்ள இந்த ஜீவாத்மாக்கு ஒன்றுமே தெரியாது. எல்லாம் அறிந்தவர் அந்த பேரறிவு ஆகிய அந்த மெய்ப்பொருள் மட்டும்தான் எல்லாம் அறியும். அப்ப இது அதுகிட்ட போய் சப்மிட் ஆகும். எது சப்மிட் பண்ணணுமே? நான் எனக்கு இது தெரியும், அது தெரியும், நான் யாரு அப்படின்னு சொல்லி நிறைய குப்பையை சேர்த்து வச்சிருக்கு. அதுக்குத்தான் அந்த குருவருளியல் திருவருளி. அந்த குருவும் யுகந்தோறும் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் வந்ததும் அதே பரம்பொருள் தான். ஆனா இப்ப கடைசியாக வரும்போது அவங்களுடைய வல்லபம் மிகுந்த வல்லபத்தோட வராங்க. அதனாலதான் அந்த கடைசியாக வரக்கூடிய அவதாரத்தை தனித்தலைமை பெரும்பதி என்று சொன்னார்கள். அப்ப இன்னைக்கு இதை யார் சொன்னார்னு பார்த்தா வடலூர் வள்ளல் பிரான் அவர்கள், வள்ளலார் அவர்கள் அவர்களை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று குறிப்பிடுகிறார். இன்றைக்கு அந்த வடலூர் வள்ளல் பிரான் அவர்களே தீர்க்க தரிசனம். அவங்க இந்த மெஞ்ஞானத்தை மக்கள் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி தங்களுடைய குருகிட்ட இருந்து வாங்கி மக்களுக்கு எடுத்து கொடுத்தாலும் அதை வாங்குவதற்கு பெரும்பாலும் யாரும் வரவில்லை. என்ன காரணம்னா சட்டம் ரொம்ப கடுமையானது. அதாவது மினிமம் 12 வருஷம் இயமம், நியமம், பத்தியம், இதுல இருந்து தேகத்தை சுத்தி செய்து சித்தத்தை சுத்தி செய்து அதுக்கப்புறம் தீட்சை உபதேசம் வாங்கி அப்புறம் ஒரு 6-8 வருஷமாவது தவத்துல இருக்கும். அதுவும் கடுந்தவம், அன்ன ஆகாரம் இல்லாம இருந்து வந்தால் ஒரு முதல் நிலையில் ஏறிடலாம். அவங்க சாவை தள்ளக்கூடிய ஒரு எல்லைக்கு அவங்க ஏறிடலாம். அதுக்கப்புறம் தொடர்ச்சியா இருந்தா தங்களுடைய சீடர்களையும் ஏற்றக்கூடிய வல்லபம் அவங்ககிட்ட கிடைக்கும். இதுதான் காலகாலமாக இருந்த சட்டம். ஆனா என்ன, இந்த கலிகாலத்துல இந்த சட்டத்துக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இயேசுபிரான் காலத்துல அந்த மெய்ஞான கடை ஒரு டிமாண்டா வச்சிருந்தாங்க. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். அவங்க ஓப்பனா வைக்கல. நீ வா, வந்து தட்டான திறக்கிறேன், கேட்டா கொடுப்பேன், தேடினா நீ கண்டுபிடிச்சிக்கலாம் ஐயா அப்படின்னாங்க. ஆனா வடலூர் வள்ளல் பிரான் அவர்கள் அதே மெய்ஞான கடையை திறந்து வைத்தார்கள். யாரும் ஏன்னா பூட்டி வச்சாலும் யாரும் இருக்குன்னு சொல்லி யாரும் வந்த மாதிரி இல்லை. அதனால என்ன பண்ணிட்டாங்க? பயத்துல கடையை திறந்து வச்சேன். கடையை விரித்தோம், கொல்வார் இல்லை, கடையை கட்டி விட்டோம். ஏன்னா கேட்டு உடன் எழுந்திரத்தில் திகழ்வார் ஒருவரேனும் இல்லை. இந்த ஞானத்தை கேட்ட உடனே எனக்கும் இந்த ஞானம் வேணும் என்று சொல்லி வரக்கூடிய அந்த வைராக்கிய சித்தமுடைய மக்களை பார்க்க முடியாது அப்படின்றதான். இந்த கலிகாலத்துல எல்லாருடைய கவனமும் பொய்ப்பொருளை நோக்கி போய்விட்டது. மெய்ப்பொருளை 2ஆவதா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 10ஓட அது 11ஆவது காரியமா போயிடுச்சு. முன்ன காலத்துல எல்லாத்தையும் விட்டு இதுக்கு போனவங்க எல்லாம் இருந்தாங்க.
இன்னைக்கு இப்படி மெய்யான ஒரு இது கிடைச்சாலுமே இதை 10ஓட 11 வைக்கிற மாதிரி தான் இன்னைக்கு காலம். அப்படி வேற வழி இல்லை. இப்படிதான் இருந்தாக வேண்டி இருக்கு இன்னைக்கு. இந்த காலகட்டத்தில் அந்த கடுமையான சட்டம் வேலை பார்க்காது. 12 வருஷம் 18 வருஷம் யார் இதுக்குன்னு நேரம் ஒதுக்குவா? அன்னைக்கு நம்ம போன இதுல பார்த்தோம், ஆயுள் கணக்கு 500 600ன்னு வாழ்ந்தாங்க. நோவா தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா 960 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. அவருக்கு இறைவன் கொடுத்த கட்டளை அந்த இடம் அழிஞ்சு போயிடும்னு சொன்னோன்னே மக்களுக்கு போய் அறிவிக்கிறாரு. அதுக்காக ஒரு ஒரு மரத்துடைய விதை விதைச்சி அது மரமாகிற அளவுக்கு வெயிட் பண்ணி அதை வைரம் பாஞ்சதுக்கு அப்புறம் அதை வெட்டி அதுல இருந்து ஒரு பேழை ஒரு இது படகு செய்யறாரு. அந்த கப்பல் அதுல எல்லாம் தப்பிக்கிற மாதிரி செய்யறாரு. அப்ப அவ்வளவு காலம் இருந்திருக்காரு. அப்ப அன்னைக்கு ஆயுள் கணக்குல பாத்தீங்கன்னா இந்த 18 20 வருஷம்ன்றது ஒரு ஒரு கணக்கே இல்லை. இன்னைக்கு நமக்கு ஏற்கனவே வாழ்க்கை 60 70லயும் முடிஞ்சிருது. 50ல போயிடுறாங்க, 40ல போயிடுறாங்க. இதுல 18 வருஷம் எங்க இதுக்குன்னு ஒதுக்க முடியும்? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல மெஞ்ஞானத்துக்கு சட்டத்தை மாற்றினால்தான் மக்கள் வருவார்கள். அப்படிங்கிறனால இனி வரக்கூடிய ஒரு குரு எப்படி இருக்கணும்னா, இந்த மக்கள் செய்ய வேண்டிய தவத்தை அவர்களே செய்து சேர்த்து வைத்து இந்த மக்களுக்கு அளிக்க வேண்டும். அப்படி அளித்தால் ஒழிய யாரும் அந்த ஜீவசமாதி நிலைக்கு போக முடியாது. ஏன்னா மக்கள் யாரும் அதை செய்ய முடியாது. அதனால்தான் அவங்கள தனித்தலைமை பெரும்பதி என்று சொன்னார்கள். அப்படி ஒரு தனித்தலைமை பெரும்பதி அவர்கள் காலத்திற்கு பின்னர் வருவார்கள் என்று திடஞான கொண்டலராம் வடலூர் வள்ளல் பிரான் அவர்கள் தீர்க்க தரிசனமாக அருளிட்டோம். ஜீவர்களாகிய நாம் இறந்து இறந்து வீண் போகாமல் உண்மை அறிவு, உண்மை அன்பு, உண்மை இரக்கம் முதலிய சுபகுணங்களை பெற்று நம்ம இறந்தாதானே திருப்பி பிறப்போம். இப்போ நிறைய மக்களுக்கு அந்த பிறவா நிலை அப்படின்னா ஒரு குழப்பம் இருக்கு. தேக முக்தி அடுத்து ஜீவ முக்தி 2 இருக்கு. இது வரைக்கும் இந்த பூமி காலம் வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னா ஜீவ முக்தி என்ற ஒன்று நடந்திருக்கு. அதாவது சித்தர்கள் முத்தர்கள் எல்லாருமே முக்தி அடைந்து வானலோகம் சென்றிருந்தாலும் திரும்ப அந்த பெருமான் கீழே அவதாரம் பூண்டு வரும்போது திருக்குழாத்து கூட்டமாக அவர்களுடைய சென்று அந்த பூமியில அங்கேயே பிறந்து அவங்க கூடயே சேர்ந்து வருவாங்க. இது அவங்களுடைய திரு விளையாடல். இது ஒரு விளையாட்டு அவங்க. இதுதான் ஜீவ முக்தி. அதாவது பெர்மனன்ட் முக்தின்னு சொல்ல முடியாது. ஆனா இனி வரப்போறதுதான் தேக முக்தி. அதுதான் பிறவா நிலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பூமின்னு ஒண்ணு இருந்தா தானே இங்க பிறக்க முடியும். பூமியே இனிமேல் இருக்க போறதில்ல. அப்படின்னா 2 லோகம்தான். ஒண்ணு வானலோகம், இல்லாட்டி பாதாள உலகம். இங்க வாழ்றது சிறு வாழ்வு, அங்கே போய் வாழ்வது பெருவாழ்வு. இந்த சிறுவாழ்வு வந்ததே அந்த பெருவாழ்வை சம்பாதிப்பதற்கான். இதைத்தான் வடலூர் வள்ளல் பிரான் அவர்கள் மரணம் இல்லாட்டி நீ பெருவாழ்வுக்கு போயிடலான்றாங்க. மரணம் இல்லா பெருவாழ்வு. அதான் சொல்லுங்க, இறந்து இறந்து வீண் போயிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த பிறப்பு இறப்பு சுழலையே மாட்டிக்கிட்டு இருக்கோம். இறந்து இறந்து வீண் போகாமல் உண்மை அறிவு, உண்மை அன்பு, உண்மை இரக்கம். இதுவரைக்கும் நம்ம உண்மை அறிவு பெறவில்லை. ஏன்னா இதுவரைக்கும் வந்த ஞான நூல்களை நாமளாக படிச்ச வரைக்கும் நம்மளா ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடந்திருக்கும். ஆனா ஒரு பாம்பின் கால் பாம்பறியும் என்பது போல ஒரு மெய்ஞானியினுடைய நூல்களை இன்னொரு மெய்ஞானி தான் விளக்க முடியும். அதுலதான் ஒரிஜினல் அர்த்தம் தெரியும். ஏன்னா 6 அறிவு கொண்டு எழுதின ஒரு விஷயத்த 5 அறிவுல இருக்க நாம அதுக்கு எப்படி அர்த்தம் புரிஞ்சுக்க முடியும்? 3வது கண் கொண்டு பார்த்து நமக்கு எழுதி தந்த அந்த அந்த விளக்கங்களை 2 கண் கொண்டு பார்க்கின்ற மக்களுக்கு எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நாமளும் அந்த 3வது கண்ல இருந்து பார்த்தா மட்டும்தான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியும். அதனால உண்மை அறிவு, அடுத்து உண்மை அன்பு.
ஏன்னா உண்மை அறிவு கிடைச்சதுக்கு உண்மையான அன்பு என்னன்னு தெரியும். இது வரைக்கும் நாம அன்புன்னு நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா அழிந்து போற பொருட்கள், அழிந்து போற நேசங்களையே நினைத்து நினைத்து அன்பு என்று நம்ம நினைச்சிட்டோம். அழியாத நித்தியத்தின் மீது நமக்கு இன்னும் அன்பு வரவில்லை. உண்மை இரக்கம், நமக்கு இரக்கம் போறான் பாத்தீங்கன்னா டெம்பரரியா வரக்கூடிய கஷ்டங்களுக்கு மீது நமக்கு இரக்கம். ஒரு மக்கள் பார்த்தா பசி என்பது ஒரு டெம்பரரி வழி. அதுக்கு ஒரு நேரம் அன்னத்தை போட்டோம்னா நம்ம என்னமோ நம்ம இறக்கப்பட்டுட்டோம், நாம என்னமோ தர்மம் செஞ்சிட்டோம்னு நினைக்கிறோம். இப்படி ஆனா திருப்பி அடுத்த வேலை பசிக்கும், வருஷம் முழுக்க பசிக்கும். அப்ப நிரந்தரமான ஒரு தீர்வு நம்ம தரல. உண்மையான இரக்கம் என்னவென்றால் ஒருவனுக்கு மரணம் வரப்போகிறது. அந்த பெரிய அவஸ்தையில் ஒருவனை மாட்ட விடாமல் அவனை இறைவன் பக்கம் திருப்பி விடுவதுதான் உண்மையான இரக்கம். ஏன்னா மரத்தை வச்சவங்க தான் தண்ணி ஊத்த முடியும். அப்ப அந்த உண்மை அறிவு, உண்மை அன்பு, உண்மை இரக்கம், இதெல்லாம் சுப குணங்கள். முதலிய சுப குணங்களை பெற்று எல்லா சமயங்களுக்கும், எல்லா மதங்களுக்கும், எல்லா மார்க்கங்களுக்கும் உண்மை பொது நெறியாகி விளங்கும் சுத்த சன்மார்க்கத்தை. இப்பதான் அந்த சுத்த சன்மார்க்கத்துக்குரிய குணங்களை சொல்லுங்க. இந்த சுத்த சன்மார்க்கம் எப்படி இருக்குன்னா இவ்வளவுத்தையும் நமக்கு கொடுக்கும், அதே சமயத்தில் அது எல்லா மதங்களையும் ஏற்றுக்கொள்வதாக இருக்கும். எதையும் விளக்காது. சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் அதுக்கு பொது நெறியாக விளங்கும். பெற்று அந்த சன்மார்க்கத்தை பெற்று அவங்க முக்தி அடைவாங்கன்னு, பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழும் பொருட்டு. அந்த வாழும் பொருட்டு அவங்களுக்கு யார் வந்துருவா? உண்மை கடவுளே வந்துருவாங்க. தாமே திருவுலங்கொண்டு சுத்த சன்மார்க்கத்தின் லட்சியமாகிய உண்மை விளக்கம் செய்கின்ற ஓர் ஞான சபையை தமது திருவருட் சம்மதத்தால் ஏற்றுவித்து, ஒரு நிமிஷம், உண்மை விளக்கம் செய்கின்ற ஓர் ஞான சபையை, அப்போ இதையெல்லாம் நமக்கு விளக்கக்கூடிய ஒரு ஞான சபையை அந்த உண்மை கடவுள் உருவாக்குவாங்கன்ற தமது திருவருட் சம்மதத்தால் ஏற்றுவித்து, அந்த ஞான சபையும் எப்படி இருக்குன்றாங்க? இக்காலம் தொடங்கி அளவு குறிக்கப்படாத நெடுங்காலம் அற்புத சித்திகள் எல்லாம் விளங்க யாமே அமர்ந்தார்லி திருவிளையாடல் செய்து அருள்கின்றோம் என்னும் திருக்குறிப்பை வெளிப்படுத்தி அருட்பெருஞ்சோதி சொரூபராய் அந்த திருக்கடவுள், அந்த வரக்கூடிய கடவுள் இந்த ஞான சபைக்கு முடிவில்லாத காலம் கொடுக்குறாங்க. ஏற்கனவே நேற்று நம்ம பார்த்ததுல அந்த சைந்திர மகா முனிவர்ல இதே வசனம், கில்நாமக்காரர் வெகு நாளாய் இப்புவியை ஆழ்வார், அதுக்கு முடிவில்லைன்றாங்க. இங்க அந்த ஞான சபை உண்டாக்க பெற்று அதுக்கு முடிவு இருக்காதுன்றாங்க. பாருங்க, முடிவில்லாத ஒரு சபையில நாமளும் ஒரு மெம்பரா இருந்தா நமக்கும் என்ன இல்லை, முடிவு இல்லைன்னு என்னும் திருக்குறிப்பை வெளிப்படுத்தி அருட்பெருஞ்சோதி சொரூபராய் எல்லாம் வல்ல சித்த திருக்கோலம் கொண்டு அருள் அரசாட்சி திருமுடி பொறுத்து அருள் விளையாடல் செய்தருள் நிமித்தம் எல்லோரும் அதிசிக்கும்படி வெளிப்பட எழுந்தருளும் தருணம் அடுத்த அது சமீபித்த தருணமாய் இருக்கிறது. இது எப்போ வெளியாக்குறாங்க? 1872. நம்ம அந்த சைந்திரமாக முனிவர் தீர்க்கதரிசனத்துல குவீன் விக்டோரியா ஆட்சி பார்த்தீங்கன்னா 1901 முடியுது. இதுல அதே கணக்கு வரும். 1872 அதி சமீபம்னு சொல்லிட்டு அதோட கணக்கு கடைசியில தருவாங்க எப்போ அப்படின்ட்டு. இப்போ இதெல்லாம் யாருக்கு கொடுக்குறாங்க? தங்களை நாடி வந்த சீடர்கள், ஆனா அவங்களால பெற முடியல.
அந்த சீடர்களுக்கு இதை வந்து ஒரு மெசேஜா கொடுக்குறாங்க. ஆகவே உலக முகப்பட்ட பராக்கினால் விலகி ஏமாந்து விடாமல் ஆண்டவர்களது அருள் அற்புத ஞான சித்த திருமேனியின் மங்கள திருக்கோலத்தை, அப்போ ஒரு திருவுரு தாங்கி கடைசியாக ஒரு தீர்ப்பர் வரப்போறாங்கன்னுக்கு அடையாளம். அவங்க திருமேனி மங்கள திருக்கோலத்தை கண் காட்சியாக உடல் குழைய உள்ளங்குளிர ஆனந்த கண்ணீர் கொண்டு பரவசத்துடன் தரிசிக்க பெறும் பெரும் புண்ணியமுடையவர்களாய் எதிர்பட வாய்க்கப் பெறும் நின்றோமே ஆனால். அப்ப இதெல்லாம் நடத்தக்கூடிய ஒரு கண்கண்ட தெய்வம் திருவுரு தாங்கி வருவார்கள் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப நமக்கு அதுக்கு தகுதியா இருந்தாதான் அந்த இடத்துக்குள்ள போக முடியும்டா. இது வந்து இந்த தீர்க்க தரிசனம் இப்ப யார் கையில எல்லாம் கிடைச்சிருக்கோ அவங்க எல்லாமே புண்ணிய ஆத்துமாக்கள். ஏன்னா அந்த மெசேஜ் நமக்கு வள்ளல் பிரான் கொடுத்தது. அவங்க அனுப்பின லெட்டர் இப்ப நாம படிச்சுட்டு இருக்கோம். அப்ப நம்ம சொல்றாங்க, நாம் எல்லாவரும் சுத்த சன்மார்க்கத்தினுக்கு உரிமை உடையவர்களாகி அறிவு வந்த காலம் முதல், இந்த அறிவு வந்த அப்படிங்கிறத தான் நம்ம அந்த 7ஆம் பிறப்பு அப்படின்னு சொல்ற இதெல்லாம் பார்க்க. அதான் அறிவு வந்த காலம். அதாவது 6 பிறப்பு வந்தோடனே அறிவு வந்துருச்சு. இந்த 6 பிறப்பு வரைக்கும் என்னன்றதெல்லாம் பார்த்தோம். அந்த காலத்துல இருந்தான் நம்ம ஞானம் பெறுவதற்கான தகுதி. அப்ப அறிவு வந்த காலம் முதல் கண்டறியாத அற்புத காட்சிகளையும் கேட்டறியாத அற்புத கேள்விகளையும் அறிந்து அறியாத அற்புத அறிவுகளையும் அனுபவித்து அறியாத அற்புத அனுபவங்களையும் வெளிப்பட தரிசிக்கும் அதே கணத்தினுள்ளே பெற்று பெருங்களிப்புடன் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் தடைபடாத சத்திய சுக பூரண பெருவாழ்வு என்னும் பேரின்ப சித்தி பெருவாழ்வு வாழப் பெறுவோம். அப்போ என்னெல்லாம் நமக்கு கிடைக்குதுன்னா, கேட்டறியாத அற்புத கேள்விகள். இப்போ கேள்வி அப்படிங்கிறது நம்ம கேட்கிற கொஸ்டின் அப்படின்னு வைக்கலாம். கேள்வின்றது நம்ம கேள்விப்படுறது, அதாவது செவி வழியாக வாங்கக்கூடிய விஷயங்கள் ரெண்டுமே வைக்கலாம். அதாவது இதுவரைக்கும் இப்படி ஒரு கேள்வி நம்ம கேள்வியே பட்டுக்க மாட்டோம். அந்த கேள்விகளும் நம்ம அங்க போய் நம்ம கேட்போம். அதே சமயத்துல அதுக்கான பதில்கள் நம்ம வாங்குறதும் பாத்தீங்கன்னா புதுசா இருக்கும். ஆனா அதை மறுக்கவும் முடியாது. அப்ப கேட்டறியாத அற்புத கேள்விகளையும் அறிந்து அறியாத அற்புத அறிவுகளையும் அடுத்து அனுபவித்து அறியாத அற்புத அனுபவங்களையும், அதுல ஒரு சின்ன அனுபவமா இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம், ஒரு அந்த வாசி என்று சொல்லக்கூடிய அந்த நாடி நிலைகள் நமக்கு அடங்குவதற்கு பயிற்சி செய்தால், கரெக்டான ஒரு முறையான குருகிட்ட போய் பயிற்சி செய்தால் 9 ஆண்டுகள் ஆகும் அந்த சுவாசம் உள் அடங்குவதற்கு. ஏன்னா அந்த மனம் என்னப்பட்டது அடங்குனாதான், ஒரு நிலைக்கு படும் போதுதான் சுவாசம் உள்ளடங்கும். ஆனா இங்க அந்த 9 ஆண்டுகள் கழித்து வர வேண்டிய விஷயம், ஒரு மெய்யான குருவினுடைய செவி உணவை வாங்கும் பொழுதே இந்த அனுபவங்களை இன்று கலிகாலத்துல தான் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் 28 சதவீதத்துல இப்படி நடந்தது கிடையாது. இன்னைக்கு வந்திருக்கிறது அந்த தனித்தலைமை பெரும்பதின்றதுக்கு இது ஒரு அனுபவம். அனுபவித்து அறியாத அற்புத அனுபவங்களையும் வெளிப்பட தரிசிக்கும் அதே கணத்தின் உள்ளே பெற்று பெருங்களிப்புடன், அதனால வரக்கூடிய ஒரு சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, அது வந்து எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எல்லா காலமும் எங்க இருந்தாலும் சரி எந்த விதத்திலையும் சரி நமக்கு தடைபடாத சத்திய சுக பூரண பெருவாழ்வு என்னும் பேரன்ப சித்தி பெருவாழ்வு வாழப் பெறுவோம். எப்படி உறுதியா அடிக்கிறாங்க, கட்டாயம் அங்க முக்தி உண்டுன்றாங்க. யாராக இருந்தாலும் அங்க போனா அவங்களுக்கு முக்தி உண்டு, பெருவாழ்வு வாழப்பெறும். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். ஒரு பெரியவங்க சத்தியம் பண்றதே ரேர்.
ஒரு தடவை சத்தியம் பண்ணாலே அது எவ்வளவு பெரிய முக்கியமா இருக்கும். இதுல 3 முறை சொல்றாங்க. சத்தியம், சத்தியம், சத்தியம். பெரியவங்க சொன்னா சொன்னதுதான். இதுவரையில் கர்ம சித்தருடைய காலம். அதனால் சமயங்களும் மதங்களும் பரவி இருந்தன. இப்போது வரப்போகிறது ஞான சித்தருடைய காலம். இதுவரைக்கும் வந்தவங்களாம் கர்ம சித்தர்கள். ஆனா இப்ப நமக்கு வரப்போறது ஞான சித்தருடைய காலம். இனி ஜாதி, சமய முதலான ஆசாரங்கள் எல்லாம் போய் சமரச, சுத்த, சன்மார்க்க. சமரசம்னா என்ன? சமரசம்னு நம்ம வாயில பேசுவோம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் வாயில தான் பேசுவோம். ஆனா நமக்குள்ளே பிறப்புல இருந்தே நமக்குள்ள ஏற்றப்பட்ட வேற்றுமைகள் நிறைய. ஜாதி, மதம், நிறம், இனம், தேசம், கட்சி, எத்தனையோ வகை, மொழி, இது மாதிரி பல வகையா நம்ம பிரிஞ்சிருக்கோம். பல வகையா நம்ம வேற்றுமையாக இருக்கோம். நமக்கு நேச்சுரலாவே அது உள்ள போய் பதிவாய் தான் இருக்கு. ஆனா அந்த சுத்த சன்மார்க்கத்துக்கு உள்ள போன பிற்பாடு தான் நிஜமான சமரசம் கிட்டும். இதுக்கு ஓமானமா நம்ம சொல்லணும்னா, பழங்கள்ல வெவ்வேறு பழங்களை ஒரு சாக்கு மூட்டையில போட்டு ஒன்னா கட்டி வச்சா அது பாட்டுக்கு ஒட்டுக்க நிற்கும். எப்போ வரைக்கும்னா கட்டி வச்சிருக்க வரைக்கும் தான். ஆனா அந்த சாக்கு போய் அவுத்து போட்டீங்கன்னா எல்லா பழமும் பிரிஞ்சு ஓடிடும். அதே பழங்களை சாறு பிழிந்து ஜூஸ் ஆக்கி அந்த ஜூஸ் எல்லாம் ஒன்னா கலந்துட்டா அதை பிரிக்க முடியாது. அதே போலதான் நாம இன்னைக்கு சமரச சமரசம் வாயில பேசினாலும் உடல் அளவுல நிற்கும் போது, உடலை வைத்து பார்க்கும்போது நம்மளாம் வேற்றுமை தான். நான் இந்த குடும்பத்தை சார்ந்தவன், நான் இந்த மதத்தை சார்ந்தவன், இந்த இனத்தை சார்ந்தவன், இந்த ஜாதியை சார்ந்தவன் வரும். உயிருன்னு உயிர் அளவுக்குள்ள இறங்கிட்டோம்னா அங்கதான் சமரசம் இருக்கு. தன் உயிர் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தனக்குள்ளே இருக்கக்கூடிய அதே உயிர் தான் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குன்ற அந்த பார்வை வந்து விட்டால் எல்லாமே ஒரு திருவிளையாடல் தான். அப்போ அங்க வேற்றுமை பார்ப்பதற்கு வழியே இல்லை. அதுதான் அந்த சுத்த சன்மார்க்கம் செய்யக்கூடிய வேலை. இனி ஜாதி, சமய முதலான ஆச்சாரங்கள் எல்லாம் போய் சமரச, சுத்த, சன்மார்க்க, சத்திய ஞான ஆச்சாரம் ஒன்றே விளங்கும். அப்ப இந்த உலக அழிவுல இந்த மாதிரி பிரிவினை பார்க்கறவங்க எல்லாம் அழிஞ்சு போயிருவாங்க. ஏன் பிரிவினை பார்க்கறாங்க? அவங்ககிட்ட அகங்காரம் இருக்கு, நான் என்ற எண்ணம். ஆனா இங்க நான் என்பதற்கு வேலையே இல்லை. நாம் இங்க நாம் தான். எல்லாரும் ஒண்ணுதான். எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிற ஒரு அந்த இறைவன் எல்லாத்துக்குள்ளயும் தான் இருக்காங்க. யாரையும் பெருசுன்னு சொல்ல வேண்டியதில்லை, சிறுசுன்னு சொல்ல வேண்டியது. அதான் சமரசம். அது மட்டும்தான் அழியாதுன்றான். உண்மை சொல்ல வந்தனனே என்று உண்மை சொல்ல புகுந்தாலும் தெரிந்து கொள்வார் இல்லை. இது அவங்க காலகட்டத்துல இந்த விவரங்கள் எல்லாம் எடுத்து சொன்னாலும் யாரும் புரிஞ்சுக்கல, தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வப்படுத்தல. முன் உள்ளவர்கள் உண்மையை தெரிய ஒட்டாது மறைத்து விட்டார்கள். இத்தருணம் ஆண்டவர்களும் தெரிவித்தார்கள், தெரிவிக்கின்றார்கள், தெரிவிப்பார்கள். அப்ப அந்த வரக்கூடிய இறுதி தீர்ப்பு இந்த இதை தெரிவிக்கிறதுல முடிவே இருக்காதுங்க. அந்த சபைக்கு தான் முடிவே இல்லையே. அப்ப நெடுங்காலத்துக்கும் இனிமேல் இது மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத. ஏற்கனவே இந்த கலியுகத்துக்கு எத்தனை வருஷம்ன்றத நம்ம ஒரு சந்தேகம் வந்தது. ஒரு யுகம்னா 50,000 வருஷம்ன்றது ஓடும். ஆனா இந்த கலியுகத்திற்கு வருஷம் 5,000 தான்றது படலுள் வள்ளல் பெறான்னு சொல்றாங்க. கலியுக முடிவு. இந்த கலியுகத்திற்கு வருஷம் 5,000 தான். இந்த யுகம் முடிவதற்கு இன்னும் 29 ஆண்டுகள் இருக்கிறது. இதற்கு மேல் கலிபுருஷன் செயல் நடவாது. ஞான சித்தர் செயல் உண்டாம். ஆங்கிரச வருடம் புரட்டாசி மாதம் 1872 இது வெளியாக்க பெற்றது. அப்ப 1872 29 வருஷம் நம்ம கரெக்ட் பண்ணி போட்டா 1901 வந்துருது. அப்போ கரெக்டா அந்த விக்டோரியாவோட ஆட்சி முடியுது. அப்போ அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய ஆட்சி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து அதோட கலியுகம் முடியுது. ஏன்னா கலியுகம் முடியுதுன்னா
அந்த இறுதி தீர்ப்பர் வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனா கலி இன்னும் அழிக்கப்படவில்லை. அதோட ஆட்சி முடிய போது. ஏன்னா புது ஆட்சி வந்துருச்சு. எப்பவுமே ஒரு கெட்ட வாடை ஒரு பொருள்ல இருந்து வருதுன்னா, அந்த பொருளை தூக்குனதுக்கு அப்புறமும் அந்த வாடை அங்க இருக்கதான் செய்யும். அது போற கொஞ்சம் டைம் ஆகும். அதே போலதான் இந்த கலியை அழிக்கக்கூடிய ஒரு வரதர், கலியுக வரதர் வந்து விட்டார் என்றாலும், அந்த கலியை அழிப்பதற்கான வேலை தொடங்கி விட்டிருக்கும். இப்ப அந்த வேலை தான் இப்ப நம்ம பார்க்கிறது. ஏன்னா இந்த ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மக்களிடமும் இதை பரவ 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 அந்த நீதியில் இல்லாத விஷயங்கள் எல்லாமே அழிந்து கொண்டே வரும். நீதி மட்டும் நிலைத்து நிற்கும். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகாவும் அப்படிங்கிற காலம் முடிஞ்சிருச்சு. ஆனால் மீண்டும் தர்மமே வெல்லும் அப்படிங்கிற காலம் வந்துருச்சு. இப்ப அந்த காலகட்டத்துல இருக்கும். இப்ப அந்த அந்த எல்லை எங்க இருக்கும், அது என்ன செய்யும் அப்படிங்கிறத பாடலாக வடலூர் வல்லற்பிரானவர்கள் சொல்கிறார்கள். இன்பாலே உலகத்தார் எல்லோரும் காண இரவா பெருவரம் யான் பெற்று கொண்டேன். தென்பாலே நோக்கினேன் சித்தாடுகின்ற திருநாள் இது தொட்டு சேர்ந்தது தோழி. அப்போ உலகத்தார் எல்லாம் காண இரவா பெருவரம் நானே பெற்றேன். அவங்க அந்த பதிட்ட இருந்து நாம் பெற்றேன்ற பதி என்பது குருவை குறிக்கும். தென்பாலை நோக்கினேன். இது எங்கன்னு சொல்றாங்க? வடலூர்ல இருந்து சொல்றாங்க. வடலூருக்கு தெற்கே அந்த பதி எழும்ப போறது. வடலூருக்கு தெற்கே தென்பாலே நோக்கினேன் சித்தாடுகின்ற திருநாள் இது தொட்டு சேர்ந்தது தோல். அங்க என்ன நடக்கும்? அங்க வரக்கூடிய அந்த பெரும்பதி இடம் என்பால் வருபவர்க்கின்றே ஆரோல் ஈகின்றேன் 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 என்றே என்பால் இருந்தது பாரீர் திரு சிற்றம்பலத்தே திரு நடச்சோதி. என்னைக்கு அங்க போறாங்களோ போற அன்னைக்கே அருள் கிடைச்சுதான். அதுக்கு அடையாளம் என்ன? நம்ம இந்த திரு வாக்கியங்களை திரு வசனங்களை இப்ப கேட்டுத்தான் இருக்கோம். உடனே தவத்துல ஏத்திடுறாங்களே. இப்ப இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு? இனிமேல் அடுத்ததுல இருந்து நீங்களே உங்களுடைய சுவாசத்தை நீங்களே கவனிச்சு பார்ப்பீங்க. அந்த சபைக்கு வரக்கு முன்னாடி எப்படி இருக்கு, சபையில உட்கார்ந்து இதை கேட்க ஆரம்பிச்சோன்னே உங்களுடைய சுவாச ஓட்டம் என்னவாக மாறுகிறது என்று நீங்க கவனித்தால் இது உங்களுக்கே வெளிச்சமா. அப்ப என்பால் வருபவர்க்கின்றே அருள் ஈகின்றேன் 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 என்றே தென்பால் இருந்தது பாரீர் திரு சிற்றம்பலத்தே திரு நடச்சோதி. அப்ப அந்த எல்லை எப்படி இருக்கும் அப்படின்றாங்க. எல்லா மார்க்கங்களையும் தனக்குள் ஐக்கியப்படுத்தக்கூடிய ஒரு நெறியாக இருக்கும். அதான் தரு நெறி எல்லாம் உள்வாங்கும் சுத்த சன்மார்க்கம் என்றோர் தனி பேர் கொண்டோங்கும். எல்லா மார்க்கத்தையும் உள்வாங்கும், ஆனா அதுக்கு தனி பேர் இருக்குன்ற. இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? வெளியவே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கனால தெரிய முடியாது. அந்த எல்லைக்கு போய் நீ தெரிஞ்சுக்கணும். திருநெறிக்கே சென்று பாரீர் திரு சிற்றம்பலத்தே திரு நடச்சோதி. இப்ப சைவ முதலாக நாட்டும் முதல்ல தோன்றின மார்க்கம் சைவம். அப்ப அன்றைக்கு கல்லால மரத்துக்கு அடியில உட்கார்ந்து 4 உபதேசம் பண்ண தட்சிணாமூர்த்தியாக இறைவன் இங்கே இந்த பூமிக்கு வந்தாங்க. அதுக்கு அடுத்தது வைஷ்ணவம். அதே இறைவன் அங்க அவதாரத்தை முடிச்சு பெருமாளாக வருகிறார்கள். இப்படித்தான் வரிசையாக இந்த பூமியில் அந்த இறைவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வேஷம் போட்டு இந்த பூமிக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள்.
புது வேஷம், புது மார்க்கம், புது மந்திரம், இப்படி புதுசு புதுசா திருப்பி திருப்பி வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஏன்னா பழசு செயலற்று போகும்போது புதுசா கொண்டு வர வேண்டியது. அதே விஷயத்தை தான் புதுசா தராங்க. அதுக்காக விஷயம் மாறல, பொருள் மாறல. இப்போ சைவ முதலாக நாட்டும் பல சமயங்கள் எல்லாம் தனி தனி காட்டும் தெய்வம் மீது வந்து பாரீர் திரு சிற்றம்பலத்தே திரு நடச்சோதி. இப்படி அங்க வருபவர்கள் யார்? அத உண்மை பத்திரிகை அப்படிங்கிறதுல வெளியாக்கிட்டு போறாங்க. எப்போ வந்து இந்த உலகத்தின் மீது அவர்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துருச்சு, ஏன்னா கடையை விரித்தோம் கொல்வாரிலே கடையை கட்டிவிட்டோம் என்ற எண்ணம் வந்த உடனே கடைசியாக இந்த தீர்க்க தரிசனத்தை எழுதிட்டு அவங்க போயிடுறாங்க. இதுல என்ன சொன்னாங்க? சுத்த சிவசன்மார்க்கம் ஒன்றே இனி எல்லா உலகத்தும் வழங்கும். இதே வசனம் பைபிள் இருக்கு. அதாவது இந்த சுவிசேஷம் உலகெங்கும் வழங்கப்பெறும், அதற்கு பின்பு அழிவரும்ன்றதே இங்க என்ன சொன்னாங்க? சுத்த சிவசன்மார்க்கம் ஒன்றே இனி எல்லா உலகத்தும் வழங்கும். இதற்கு எவ்விதப்பட்ட தடைகளும் இல்லை. யாரும் இதை தடுக்க முடியாது. தடையற்ற பெருநெறி வழக்கம் இக்காலம் தொட்டு அளவிறந்த நெடுங்காலம் வரையில் வழங்கும். திருப்பி இன்ஃபனைட் இங்கே அதே தான் மென்ஷன் பண்றாங்க. இது தொடங்கினதா, இதுக்கு முடிவு கிடையாது. இந்த சபைக்கோ இந்த நெறிக்கோ முடிவே கிடையாதுன்றாங்க. பல வகைப்பட்ட சமய பேதங்களும் சாத்திர பேதங்களும் சாதி பேதங்களும் ஆச்சார பேதங்களும் போய் சுத்த சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் விளங்கும். அது எல்லாம் வல்ல நமது கடவுள் சம்மதம். இது 29 வருஷத்திற்கு மேல். அங்க வர்றவங்க யார்? நமக்கு தென்பாகமாக ஞான சித்திபுரம் என்று விளங்கும் சாலையில் வருகின்ற நமது கடவுள். இங்க அதுக்கு ஹிந்து சாலைன்னு சொல்லிட்டாங்க. மெய்யான ஒரு வழி, அதற்கான சாலை, மெய் வழி சாலை அப்படிங்கிறப்ப அவங்க எந்த திருநாமத்தோட வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவர் என்ற அந்த திருநாமத்தோட வருவாங்கன்றது. அப்ப நமக்கு தென்பாகமாகிய ஞான சித்திபுரம் என்று விளங்கும் சாலையில் வருகின்ற நமது கடவுள் இதற்கு முன் சமய சாஸ்திர புராணங்களில் வந்ததாக சொல்லுகின்ற பல வகைப்பட்ட ஏற்பாட்டு கர்த்தர்கள், மூர்த்திகள், கடவுளர்கள், தேவர்கள், அடியார்கள், யோகிகள், ஞானிகள் முதலானவர்களில் ஒருவர் அல்ல. இப்ப இதை எங்க பார்த்தோம்? முதல்ல நம்ம பைபிள்ல உள்ள அந்த தீர்க்க தரிசனம் பார்த்தோம். வந்தவங்களாம் அந்த முதலாளியோட ஊழியக்காரர்கள். அதுதான் இங்க என்ன சொன்னாங்க? இப்ப வரப்போறது யாருன்னு சொல்றாங்க? ஏற்கனவே புராணங்களில் வந்ததாக சொல்லுகின்ற பல வகைப்பட்ட ஏற்பாட்டு கர்த்தர்கள், மூர்த்திகள், கடவுளர்கள், தேவர்கள், அடியார்கள், யோகிகள், ஞானிகள் முதலானவர்கள் ஒருவர் அல்ல. இப்படி சொல்ல பெற்ற எல்லா மூர்த்திகளும், எல்லா தேவர்களும், எல்லா கடவுளரும், எல்லா தலைவர்களும், எல்லா யோகிகளும், எல்லா ஞானிகளும் தாங்கள் தங்கள் அனுபவங்களை குறித்து எதிர்பார்க்கின்றபடி எழுந்தருகின்ற தனி தலைமை பெரும் பதி. இப்ப ஏற்கனவே சொல்லப்பட்ட இந்த இப்ப சொன்னாங்களா கர்த்தர்கள், மூர்த்திகள், இவங்களே எதிர்பார்க்கிற ஒருத்தவங்களா, அவங்களே இவங்க தயவை தான் எதிர்பார்த்துக்கூடிய ஒரு தனி தலைமை பெரும் பதி. அப்புறம் இவங்களும் சொன்னாங்க, வடலூர் வரல அந்த பதினாலே நான் பெறுவேன், நானும் தான் பெற போறேன், பெறுகின்றேன், பெற்றேன் என அடுத்தவர்களும் பெறுவதற்கு யாதொரு தடையும் இல்லை. பெறுவீர்கள், பெறுகின்றீர்கள், பெற்றீர்கள், அஞ்ச வேண்டாம். பிரஜோற்பத்தி மாதம் வருஷம் சித்திரை மாதம் சித்தி வளாகம் 1872 ஒப்பம் சிதம்பரம் ராமலிங்கம் அவங்க கையெழுத்து போட்டு இது கொடுத்தப்பட்டது. அப்ப இங்கே என்ன சொன்னாங்க? இதுவரை உங்களுக்கு நேரில் சொல்லி வந்தோம், கேட்டு எழுந்திரத்தில் திகழ்வார் ஒருவனும் தேரில, ஆனால் அச்சில் வார்ப்போம், ஆகாவிட்டால் மிடாவில் வார்ப்போம்.
அப்போ அவங்க வந்து மறைவாயி அவங்களும் அந்த சபைக்கு வந்துருவாங்கன்றத சொல்லி முடிச்சுட்டு, அப்ப யார் வருவா? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வருவார். அப்போது இவ்வுருவுடன் சித்திகள் பல நிகழ்த்துவோம், திருவருட் செங்கோலாட்சி செலுத்துவோம், அகவினத்தார்க்கு சாகாவரமும் ஏனையோர்க்கு பரிபாக நிலையும் அளிப்போம். நாம் திருக்கதவை மூடியிருக்கும் கால் அதிகாரிகள் திறக்கும்படி ஆணைப்பிக்கின் ஆண்டவர் அருள் செய்வார். இப்போது இந்த உடம்பில் இருக்கின்றோம், இனி எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வோம். இவ்விடத்தில் எங்கெங்கு சென்றாலும் அங்கங்கும் இருப்போம், திருத்தி விடுவோம், அஞ்ச வேண்டாம். இது வடலூர் வள்ளல் பிரான் அவர்களே தீர்க்க தரிசனம். அதாவது அந்த சன்மார்க்கம் பத்தி எல்லா தீர்க்க தரிசனங்களும் நம்ம ஏற்கனவே பார்த்தனால இப்போ இதோட கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கறதுக்கு ஏதுவாக இருந்தது. இப்போ இது பைபிள்ல இது சம்பந்தப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம், யோவான் சுவிசேஷம் என்று சொல்லக்கூடியதுல யோவான் 16வது அதிகாரத்துல இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய ஒருவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ அவங்களும் இந்த இறுதி தீர்ப்பை பத்தி சொல்றாங்க. அவங்க தீர்க்க தரிசனங்களை நமக்கு சொல்லி நம்மளை உஜார்படுத்துவார்கள். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாது இருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். இப்ப இதே ஸ்டேட்மெண்ட்டை இங்க வள்ளல் பிரானும் சொல்றேன். நான் கொஞ்ச நேரத்துக்கு என் தேகத்தை மறைத்துக் கொள்வேன், திருப்பி அங்க அந்த சபை உருவாகும் போது நான் அங்க வந்துருவேன்றாங்க. இப்ப இங்க யோவானும் இதே தான் சொல்றாங்க. மொத்தத்துல அந்த ஞானிகள் எல்லாருமே கடைசியில அந்த முதலாளி வரும்போது கூட வந்துருவாங்க அப்படிங்கறக்கான சாட்சியங்களா. இது கூர்ந்து நம்ம பார்த்தாதான் தெரியும், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இந்த பகுதியில சொல்றாங்க. அதுக்குதான் அதை பார்த்துட்டு இதுக்கு வந்தா நமக்கு தெரியும். என்ன சொன்னாங்க? நாம் 10-15 தினங்கள் உள்ளே இருக்க போகின்றோம், பார்த்து அவநம்பிக்கை அடையாதீர்கள். ஒரு கால் பார்க்க நேர்ந்து பார்த்தால் யாருக்கும் தோன்றாது, வெறும் வீடாகத்தான் இருக்கும்படி ஆண்டவர் செய்விப்பார், என்னை காட்டிக்கொடார். இனி 2.5 கடிகை நேரம் உங்கள் கண்களுக்கு தோன்ற மாட்டோம், இவ்வுலகத்திலும் மற்றெங்கும் இருப்போம் பின்னர். அப்போ எல்லாருமே அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாருமே ஒரே இடத்துல வந்து கூட போறாங்கன்றக்கான அடுத்த சாட்சியங்கள் நிறைய இருக்கு. நீ இப்ப பார்க்க போறது வந்து காகபுசண்டர் பிரானுடைய தீர்க்க தரிசனம். அதுல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம பார்த்துருவோம். ஏற்கனவே நம்ம சொன்னதான், ஆங்கிலம் வராத காலகட்டத்திலே ஆங்கிலத்திலே தீர்க்க தரிசனம். அப்படின்னா அது எவ்வளோ எப்படி அவர்கள் கண்டார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது. ஆங்கிலமே இல்லாத காலகட்டத்துல ஆங்கிலத்திலே ஒரு தீர்க்க தரிசனமா? இது காகபுசண்டர் பிரான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம். அதுல பாடல கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிற பாடல். யோகி பீர் என்பீரே இதற்கு சாட்சி, ஏதேனும் உள்ளதானால் சொல்லும் ஐயா. தேகிக்கே காட் இஸ் நோவேரும் என்று என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? காட் இஸ் நோவேரு. இத இப்ப ஆங்கிலம் நமக்கு தெரியுது, தமிழும் தெரியறதுனால நம்ம இப்ப படிக்கிறதுக்கு இது புரியுது. ஆங்கிலமே வராத காலகட்டத்துல, தெரியாத காலகட்டத்துல இந்த இந்த பாடலை படிக்கிற யாருக்கும் சத்தியமா ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. இது எப்படி அப்படின்னு பார்த்தா, அன்றைக்கு எழுதப்பட்ட தீர்க்கதரிசனம் நம்மளை குறிவைத்து எழுதியிருக்கார். வருங்காலத்துல ஒரு கூட்டம் வரும், ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து பேசுவாங்க, அவங்களுக்கு தான் இந்த பாடல் புரியணும்ட்டு
கொரியர் போட்டு அனுப்பி விட்ட மாதிரி இந்த பாடல். ஏன் நடுவில் யாருக்கும் சத்தியமா புரிஞ்சுக்க. இது எப்படின்னா, ஒரு வீட்டுல வந்து கணவன் மனைவி இருப்பாங்க. கணவன் வந்து ஒரு ஒரு டப்பா கொடுத்து இத உள்ள அந்த அலமாரியில வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அடுத்த நாள் காலையில வெளியில இருந்து மக்கள் வந்திருப்பாங்க. எல்லாம் கூட்டமா அந்த கணவர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது, மனைவிய கூப்பிடுவாங்க. எம்மா அந்த அதை எடுத்துட்டு வா அப்படின்னுவாங்க. அதை எடுத்துட்டு வான்னு தான் சொல்லுவாங்க. சுத்தி உள்ள யாருக்கும் அது என்னன்னு தெரியாது. அந்த பாஷை யாருக்கு மட்டும் தெரியும்? அந்த கணவன் மனைவிக்கு மட்டும்தான் தெரியும். அதே போல இப்ப இந்த தீர்க்க தரிசனம் நாம அறிஞ்சிக்கணுன்றக்காக மட்டும்தான் எழுதப்பட்டது. நடுவுல உள்ள எந்த மக்களுக்கும் இது புரியக்கூடாதுன்றதுக்கு நம்மள குறி வச்சு எழுதியிருக்காங்க. அப்ப எப்படி எழுதியிருக்காங்க? யூகிப்பீர் என்றீரே இதற்கு சாட்சி ஏதேனும் உள்ளதனால் சொல்லும் ஐயா. தேகிக்கே காடிஸ் நோவேறும் என்று தெரிவித்தால் நாஸ்திக துறையுமாகும். காடிஸ் நோவேர்னு சொன்னா நாஸ்திகன் அப்படின்னாங்க. அப்போ யோகியே நாம அகஸ்திகந்தான் உண்மைதனை காட்டவோ எழுதி பாரு. சரி, அப்படி கேட்டான்ல, நான் உண்மையை சொல்றேன், அதுக்கு எழுதி பாருன்றாங்க. பாகியே என்றாராம் மதியும் கொண்டு பார்த்தாலே தெளியுமாம் உறுதியத்தில். நான் சொல்ற மாதிரி எழுதி பாரு, மதி கொண்டு பாரு, உனக்கு அங்க உண்மை விளங்கும் அப்படின்றாங்க. சரி, எப்படி எழுதணும் அப்படிங்கிறத அதையும் அவரே சொல்றாரு. உறுதியத்தில் 3 2 3மாக ஊனிடவே 4 என பிரித்து பாரு. கருதி அதை அநாகதமாய் நின்ற கூறில் காட்டுமே புத்தி அதும் திடுக்கிடத்தான். இத பாருங்க, நம்ம இப்படி எழுதி பாருன்றாங்க. என்னன்னு நமக்கு புரியல இல்லையா? இப்போ இதை நம்ம எழுதி பார்த்தாதான் தெரியும். இங்க இந்த நம்பர் மட்டும் மாத்தணும். 3 2 3 அப்புறம் 4. 3 2 3 4 இதை கனெக்ட் பண்ணிட்டு இப்போ எழுதி பார்த்தா தெரிஞ்சிடும் எப்படி எழுதணும் அப்படின்ட்டு. காட் இஸ் நோவேர். அது நேச்சுரலா எப்படி வருது? 1 2 3 2 2 5 இப்படிதான் வருது. இதான் நாஸ்திகன் சொல்லுவான்றாங்க. அதுக்கு காகபூஷணர் பிரான் என்ன சொன்னாங்க? அவனுக்கு நான் பதில் சொல்றேன், நான் சொல்ற மாதிரி எழுதி பாரு அப்படின்றது. அதுலதான் பதில் இருக்குன்றாங்க. அது எப்படி சொன்னாங்க? 3 2 3 மிச்சம் 4 வரணும்ன்றாங்கல்ல, அது மாதிரி பிரிச்சு போட்டு பாரு, உனக்கு அங்க விடை இருக்கும்னு சொல்றாங்க. அப்படி பிரிச்சு போட்டா என்ன வருது? காட் இஸ் நவ் ஹியர். இப்படி நாஸ்திகன் கேட்கக்கூடிய காலகட்டம் இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஆங்கிலம் கலந்து பேசக்கூடிய காலகட்டம் தான் இந்த தீர்க்க தரிசனம் நம்ம கைக்கு வந்து சேரும். அன்றைக்கு இதை நம்ம படிச்சிட்டு இருப்போம். படிச்சிட்டு இருக்கக்கூடிய காலத்துல நாஸ்திகன் அதிகமா இருப்பான். இன்னைக்கு பூமி முழுக்க நாஸ்திகன் நாடு இருக்கு. நாஸ்திகன் இல்லாத ஊரே கிடையாது. இறைவனை நாங்க நம்ப மாட்டோம் அப்படிங்கிறவங்க நிறைய இருக்கு. ஸோ அந்த காலகட்டத்துல இதை தான் சொல்லிட்டு இருப்பான்றாங்க. காட் இஸ் நோ வேர் அப்படின்னு சொல்லுவான்றது அவன் அழகா சொல்லியிருக்காங்க. அந்த காலகட்டம் அன்னைக்கு என்ன பாஷை பேசுவாங்க, அது அந்த அதுக்கு பதில் என்ன? நீ அப்படி கேட்கக்கூடிய காலத்துல அவர் அங்கதான்டா இருப்பாரு. அடிச்சு பதில் சொல்லிட்டார். எப்ப? 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நமக்கு நீ இப்படி கேட்கக்கூடிய காலத்துல அங்கதான் அவர் வந்து ஆட்சி செய்துட்டு இருப்பாருன்றது திட்டவட்டமாக நமக்கு பதிலாக இங்க நமக்கு சொல்றாங்க. அப்போ அந்த பாடல சொல்றாங்க. உறுதியத்தில் 3 2 3மாக ஊனிடவே 4 என பிரித்து பாரு. கருதியதை அநாகதமாய் நின்ற கூறில் காட்டுமே புத்தி அதும் திடுக்கிடத்தான். சுருதீதே சொல்லி வந்தேன் கடையாங்கூரில் சூக்ஷமத்தை காட்டும் என ஊன்றிப்பாரு. இறுதியதே இந்தவாறு பூட்டியிருக்க எங்கு தேரில் கிடைப்பதையா சுத்த மோசம். அப்போ ஆங்கிலம் இல்லாத காலகட்டத்துல ஆங்கிலத்தில் தீர்க்க தரிசனம். இப்படி ஒவ்வொரு ஞானிகளும்
நம்மை குறிவைத்து இன்றைக்கு நமக்கு உதவணுன்றக்காக இப்படி பலவாறு தீர்க்க தரிசனங்களை எழுதி அனுப்புறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, நீங்க சாதாரண மக்கள் அல்ல, நீங்க ஸ்பெஷல். பாருங்க, இப்படிலாம் தீர்க்க தரிசனம் இருக்குன்றது உலகத்துல எல்லாருக்கும் தெரியுதா அப்படின்னு பார்த்தா, எல்லாரும் இன்னைக்கு ஏகப்பட்ட பாடுபடுறாங்க. இறைவனை பார்க்கணும், இறைவனுடைய அந்த கிருபையை அடையணும்னு சொல்லிட்டுலாம் ஓடிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் இந்த செய்தி போய் சேருதானா? இல்லை. அதற்கு என்று அந்த இந்த வெட்டக்குறை தொட்டக்குறை உள்ள மக்கள், அவர்களுக்கு இது போய் சேருது. அப்படியே சேர்ந்தாலும் இது புரியறதுக்கு உரிய அந்த திரை விளக்கப்படணும். ஏன்னா நமக்குள்ள 7 திரை இருக்கும் அப்படின்ட்டு வள்ளல் பிரான் சொல்றாங்க. திரை அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த வேதம் புரியவே புரியாது. திரை கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்களுக்கு நன்றாக புரியும். கொஞ்சம் அரைவாசி திரை இருக்குன்னா கொஞ்சம் மீடியமா புரியும். ஆனா இந்த திரையை கிழிக்கலாம், இந்த திரையை வந்து கிழிக்கலாம். அதுக்குதான் படிச்சு கிழிச்சிட்டியான்னு கேட்குறேன். படிச்சு கிழிச்சிட்டியா, பாடி கிழிச்சிட்டியான்றாங்களே. படிச்சா கிழிக்கலாம், பாடுனா அதை கிழிக்கலாம். அப்ப அதை இப்போ கேட்டு கிழிச்சிட்டியான்னு கேட்குறேன். இப்போ நம்ம கேட்டு கிழிச்சிட்டு இருக்கோம். திரை விலக 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 நமக்கு அந்த உண்மை ஞானம் துலங்க 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 நம்முடைய பாதை உள் முகமாக திரும்பும். இன்னும் பல தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. ஆனா இன்றைக்கு நமக்கான நேரம் சரியானதுனால 2 தீர்க்க தரிசனம் பார்த்திருக்கோம். இப்போதைக்கு வடலூர் வள்ளல் பிரான் அவர்களுடைய தீர்க்க தரிசனம், அதுல சுத்த சன்மார்க்கம் சமரசத்தை பத்தி பார்த்தோம். மேலும் காகபுஷ்ண பிரானுடைய தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைய இருக்கு. அதுல ஒன்னே ஒண்ணுதான் இப்ப பார்த்திருக்கோம். அதுல அந்த ஆங்கிலத்தில் கடவுள் எங்கே அப்படின்னு நான் கடவுள் இல்லை அப்படின்ற நாஸ்திகனுக்கு பதிலாக நீ சொல்லக்கூடிய காலத்தில் அங்குதான் இருப்பார் என்று தீர்க்கமாக பதில் அளிக்கிறார். இதுல உங்களுடைய கேள்விகள் சந்தையில் இருந்தாலும் கேட்டு தெளிவெடுக்கலாம். நன்றி, நமஸ்காரம். நன்றி. கேள்விகளுக்கான நேரம். அன்மியூட் செய்கிறேன். வகுப்பு உபயோகமாக இருந்தது, புரிந்தது என்ற பட்சத்தில் லைக் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு எல்லோரும் ஆதரவை தெரிவித்து விட்டு தங்களுடைய கேள்வியை கேட்க ஆரம்பிக்கலாம். வணக்கம் ஐயா, தஞ்சாவூர்ல இருந்து அஜந்தா பேசுறேன். இன்னைக்கு அந்த வள்ளலாருடைய கேக்குதாங்க ஐயா? கேக்குதுக்கா, சொல்லுங்க. வள்ளலாருடைய இது பார்த்துட்டே வரும்போது ஒரு கலர் பக்கம் வந்துச்சு. அந்த பக்கத்துல வந்து நீங்க வந்து அவரு கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருப்பார்னு சொல்லிட்டு ஏதோ இரு கலியாண்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு இது சொன்னீங்க. ஏதோ ஒரு டியூரேஷன் அதுல வந்துச்சுங்க இல்லையா? அது என்ன டியூரேஷன்? அந்த டியூரேஷன் கணக்கு மத்தில, ஆனா அதோட கணக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இறை தீர்ப்பர் வரும்போது அவங்களும் அந்த சபைக்கு வருவாங்கன்றது தான் கணக்கு. அது புரிஞ்சுச்சுங்கய்யா. ஆனா அந்த கணக்கு தான் ஏதோ இரு 20 ஏதோ கலியாண்டுகள்னு சொல்லி ஏதோ ஒரு கணக்கு வந்தது. ஆனா அந்த கணக்கு என்னன்னு தெரியல, அதனாலதான் கேட்டேங்கய்யா. அந்த கணக்கு நமக்கும் தெரியல. ஆனா சரிங்கய்யா. மேலோட்டமா நமக்கு கணக்கு என்ன, அவங்க வரும்போது எல்லா தீர்க்கதரிசிகளும் அங்க வந்து கூடுறாங்க அப்படின்ட்டு இதுக்கு புத்த பகவானுடைய தீர்க்கதரிசனமே இருக்கு. இதே மாதிரி சொல்லுவாங்க. அவங்க வரும்போது நானும் அங்க வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். நன்றி. நன்றிங்கய்யா. அப்புறம் இன்னொரு கேள்விங்கய்யா, இந்த கிளாஸ் சம்பந்தமானு இல்ல, ஆனா இன்னைக்கு அந்த நோவாவை பத்தி நீங்க பேசுனதால எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த மிர்தாதி புத்தகம்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அதுல வந்து கடைசியில என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த இவ்வளவுதான் என்னால, அந்த ஆத்தர் வந்து இவ்வளவுதான் எனக்கு சொல்லப்பட்டிருக்கு, இவ்வளவுதான் நான் எழுதணும், இதுக்கப்புறம் மீதி புத்தகத்தை வந்து கண்டினியூ பண்றதுக்கு இன்னொருத்தர் வருவாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமாங்கய்யா? அந்த புத்தகத்தோட கண்டினியூஷனை எழுதுற ஆளு வந்துட்டாங்களா? ஏதாச்சும் தெரியுங்களாயா? அது முடிவு என்னக்கா சொல்லுது? எதை நோக்கி கொண்டு போறாங்க? இந்த மாதிரி மறுபடியும் உலகம் அழியும், அப்போ மறுபடியும் ஒருத்தர் வந்து காப்பாற்றுவாரு. இந்த இறுதி தீர்ப்பை தானே அதை வந்து கொடுக்க முடியும். யார் இதை தொடங்குனாங்களோ அவங்கதான் முடிவையும் கொண்டு வந்து கொடுக்க முடியும். வேற யாருக்கும் தெரியாதுல்ல. தொடக்கமும் அவங்கதான், முடிவும் அவங்கதான், ஆதியும் அவங்கதான், அந்தமும் அவங்கதான். ஸோ அந்த இறுதியாக வர்றவங்க யாரா இருக்கணும்னா, இதெல்லாம் முதல்ல யார் தொடக்குனாங்களோ அவங்களே தான் இங்க வந்திருக்கணும்ன்றதுதான் இதுக்கு நமக்கு சாட்சி. இதுதான் எல்லாருமே பொறுப்பு அவங்கள்ட்ட தான் ஒப்படைக்கிறாங்க. அந்த சித்தர்கள், ஞானிகள், யாரா இருந்தாலும் அவங்க இனிமேல் வர்றது தனித்தலைமை பெரும்பதின்னு சொல்றாங்க. காரணம், யாருமே இது வரைக்கும் செய்யாத ஒரு விஷயத்த அவங்க செய்ய போறாங்க.
முக்தின்றது அத்தி பூத்த மாதிரி 1 2ன்னு அங்கிட்டு இங்கிட்டு வந்துட்டு இருந்தது. ஒரே இடத்துல மொத்தமா அபரிதமா எல்லாருக்கும் கிட்டுது அப்படிங்கிறது இது பெரிய அதிசயம். அதனால இதை நிறைய பேர் நம்பவும் மாட்டாங்க. இது எப்படி ஈஸியா எப்படி முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது வரும். அதுலயே நிறைய பேர் விட்டுருவாங்க. ஸோ அப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கும். இது திரும்ப என்னன்னா இது கேட்கறனால மட்டும் பிரயோஜனம் இல்லை. நீங்க நேரடியா போய் உண்மையிலே இப்படி இருக்கா இல்லையான்றது சாட்சியாக போய் பார்த்தாதான் இது தெரிஞ்சுக்க முடியும். சரிங்க ஐயா. ஐயா அப்புறம் இப்போ கலியுகம் வந்து முடிஞ்சிருச்சு தானங்க ஐயா? அப்படின்னா கணக்குப்படி பார்த்தா கலியுகம் முடிஞ்சு இப்ப வேற இன்னொரு யுகமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு தானங்க ஐயா? ஆமா, அந்த அந்த இறுதி தீர்ப்பரோட ஆட்சி ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஆட்சி தெரியாதவங்க இன்னும் கலியில தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சரி களி சரிங்க. ஆரம்பிச்சு இப்ப ஆட்சி தெரியாத களி தான் அந்த அழிஞ்சு போற பொருட்கள் மீது அவங்க ஆசை கொண்டு வெறித்தனமா வெளியில ஓடிட்டு இருப்பாங்க. யாரு உள்முகமா திரும்பிட்டாங்களோ அவங்க கலியில இருந்து தப்பிச்சிட்டாங்க. அழிவுல இருந்து அவங்க தப்பிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா மெய்ப்பொருள் எங்க இருக்குன்னா உள்ள இருக்கு. பொய்ப்பொருள் எங்க இருக்குன்னா வெளியில இருக்கு. அப்ப மெய்ப்பொருள் நோக்கி யார் திரும்பிட்டாங்களோ அப்பவே அவங்க கலியில இருந்து வெளியே வந்துட்டாங்கன்னு அர்த்தம். நன்றிங்க ஐயா. விஷயங்க. மேலும் கேள்விகள்? வணக்கம் சார். நான் திருச்சியிலிருந்து பாலகுரு. அண்ணா சொல்லுங்கண்ணா. நம்ம வந்து வரலாறு பெருமானும் சத்தம் கம்மியா இருக்குண்ணா, கொஞ்சம் மைக் பக்கத்துல வச்சு பேசலாமா? இப்போ வல்லார் பெருமானும் இங்க வர்றாங்க, கரெக்ட்டுங்களா? ஆமா ஆமா. ஓகே. அதே போல பல பெருமானங்களும் உள்ள வருவாங்க, கரெக்ட் தானே? இப்ப காகபோகன் சித்தர்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கு. ரிஷிகள் எல்லாருமே ஒரு இடத்துல கூட போறாங்கன்றதான் கணக்கு. அதுக்கு சர்வாகம கிரந்தம் என்று சொல்லக்கூடிய அகில திருட்டு அம்மானியில மிகப்பெரிய சாட்சி கொடுத்திருக்காங்க. அது ஒரு பெரும் பகுதியாவே இருக்கு. நன்றிங்க சார். நல்லதுண்ணா. காமாட்சி என்பர் தன்னை அறியாதவன் எப்படி தலைவனை அறிவான், அவன் எப்படி பகுத்து அறிவாளன் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு தெரியும். ஆஹ் ஆஹ் சுத்த சன்மார்க்கம் இந்த வள்ளலாறு வந்து கருணை, இந்த இது அந்த இது அன்பு, அது மாதிரி விலங்குகள்கிட்ட அந்த செடிகள்கிட்ட இந்த அன்பு கருணை அந்த அந்த மார்க்கம் தான் வள்ளலாரோடது. சுத்த சன்மார்க்கம் என்பது அது வந்து ஒவ்வொருத்தரும் தனக்கு தெரிஞ்ச மாதிரி விளங்கிக்கிட்டாங்க. அது என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இனி நீங்க அடுத்து குருவை அறிஞ்சுதான் அந்த சுத்த சன்மார்க்கத்தை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ விளக்கங்கள் வந்து மனிதர்கள் கொடுத்ததை வச்சு இப்ப நாம விளங்கிக்கிட்டோம். வள்ளல் பிரான் சொன்னது வந்து மேல்நிலையில இருந்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஆனா அதுக்கு இப்ப விளக்கம் கொடுக்கறவங்க யாருன்னா கீழ்நிலையில இருந்து கொடுக்கறவங்க. அதனால அந்த விளக்கங்கள் தப்பு தப்பா தான் இருக்கும். நமக்கு திரும்ப எப்படி அந்த மெஞ்ஞானிகளோட விளக்கத்தை மெஞ்ஞானிகளே வந்து கொடுக்கணும். அந்த விளக்கம் சரியா இருக்கும். அதான் உண்மை அறிவு, உண்மை அன்பு, உண்மை கருணை எல்லாமே. அதை அறிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்ப நம்ம ஓடிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேர்த்த எல்லாமே குப்பை தாங்க. ஏன்னா அப்படி உண்மையா இருந்தா நமக்கு முக்தி கிட்டக்கான விஷயத்த நம்ம பார்த்துருக்கோம், நமக்கும் கிடைக்கணும். ஆனா நம்ம சுத்தி உள்ள யாருக்குமே பார்த்தா அந்த இது கிடைக்கல. முக்தி அப்படிங்கறதுக்கான ஒரு விஷயமே யாருக்கும் கிட்டல. அப்போ எல்லாரும் சொல்றதோட சரியே தவிர அந்த நிலையை அடையலன்னு தெரியும். எந்த எல்லையில எல்லாரும் அடைஞ்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பாதை தெரியும், அதை கொடுக்கக்கூடியவங்களை தெரியும்னு அர்த்தம். அதை வச்சுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். நன்றி. ஆகட்டுங்க. அடுத்த கேள்வி. ஐயா வணக்கம். தஞ்சாவூர்லேருந்து ராஜ்குமார் பேசுறேன். சொல்லுங்கண்ணா. சார், இப்போ நீங்க உண்மையான குரு பார்த்துட்டு இருக்கிறீங்களா உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல? பார்த்தனால அனுபவிச்சனால விவரங்களே பேசுறோம். இல்லாட்டி இவ்வளவு சொல்ல முடியுமா? இல்ல, அந்த உண்மையான குரு வந்து உங்களால பகிர முடியுமா பேரு? அதான் சொல்லல, அதுக்கு நீங்க போகணும்னு தான் சொல்றேன். நான் வந்து வாயில சொல்லக்கூடாது. அனுபவிச்சது நீங்க நம்ம எப்படி அனுபவிச்சோன்றது நம்ம நேர்ல போயில பார்க்கணும். ரெண்டு இப்படி இருக்குன்றது முதல்ல தெரிஞ்சுக்கிறதா. ஆராய்ச்சி உங்க கையில தான். அனுபவம் ஆராய்ச்சி எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. இப்ப நீங்களும் பாக்குறீங்கன்றது கூட இப்ப உங்களுக்கு தெரியாம பார்த்துருக்கீங்க. நீங்க பாக்குறதுன்னா என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த கண்ணால பாக்குறது அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க.
அதுக்கான விளக்கங்கள் அந்த மெய்க்குருவை நம்ம அடைஞ்சு அவங்க மூலியமா அதை பெறும்போது தான் இதுதான் தரிசனன்றதே நமக்கு கிட்ட ஆரம்பிச்சு தெரிஞ்சிடும். ம். தரிசனைன்றது இந்த ஊனக்கண்களால பார்க்கிறது அல்ல. தரிசனில இருக்கோமா இல்லையான்னு கூட இப்ப நம்ம தெரியாம தரிசனில தான் இருக்கோம். ஆனா இதுதான் தரிசனம் கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த விளக்கங்கள் வரும்பொழுது தெரிஞ்சிடும் நமக்கு. இது நீங்க சொன்ன மாதிரி அடுத்த நிலைகள். நீங்க நேரடியா போய் நம்ம குறி என்ன, அடுத்த செயல்பாடு என்னன்னு சொல்லி ஓட ஓட இந்த விஷயங்கள்லாம் நமக்கு கிட்ட ஆரம்பிச்சிடும். குரு இல்லாம இந்த நிலை வந்து இன்னைக்கு இவ்வளவு விஷயங்கள் வந்து நம்ம பேச முடியாது. இது பண்ணுமே நம்ம ஒரு சம்பாஷணை பண்ணும் பொழுதே இப்ப நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் இடையில அவங்க தான் இருப்பாங்க. அவங்க வந்து எங்கும் வியாபிக்க முடியும். ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஜீவனாக இருக்கிறது அவங்களே தான். வெளியில உருதாங்கி வர்றதும் அவங்களே தான். நன்றி. நமஸ்காரம். ரெண்டு கேள்வி. தீர்க்க தரிசன சாட்சிகள் பாகம் 13. நமக்கு நம்பகத்தன்மை வருவதற்காக முன்வந்த பாரவான்கள் அவதாரமூர்த்திகள் சாட்சி சொல்றாங்க. அதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த குருபிரானை அடையாளம் காண்பதற்காக சாட்சியுடன். ஏன்னா டக்குன்னு நம்ம சொன்னா நமக்கு மனம் ஏத்துக்காது இல்லையா? எதா இருந்தாலும் திட்டவட்டமாக சாட்சியோடு பார்க்கணும் இல்லையா? அதனால மேலும் இன்னொரு வகுப்பு இருக்கிறது. அதிலும் இந்த தீர்க்க தரிசன சாட்சிகள் தான் பார்க்க போறோம். அதனால என்ன கேள்வினாலும் தயங்க வேணாம். உங்களுக்கு நம்பகத்தன்மை வரல, இன்னும் நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். தனியாக கூட பெருசா டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க தொடர்பு கொள்ளுங்க. சிலதான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, அவங்களுக்கு தெளிவு திருப்பி நாங்கள் ரிப்ளை பண்ணி இருந்தோம். ஸோ அது போலயும் நாங்கள் வரவேற்கிறோம். அறியாமையில் இருந்து விடாங்க. ஏதாவது கூச்சமா இருக்கு, கேட்க ஏதாவது நினைச்சிருவாங்க அப்படின்னு அதை அல்ல, நீங்கள் கேட்கலாம். அண்ணா வணக்கம். அடுத்த கேள்வி. திருச்சியிலிருந்து பாலா பேசுறேன். இல்லைங்கண்ணா. அண்ணா இப்போ வந்து நீங்க சொல்றீங்க இறை மார்க்கத்தை பத்தி ரிசர்ச் பண்ணுங்கன்னு சொல்றீங்க, கரெக்டுங்களா? ரிசர்ச்ன்றது இங்க சொல்லப்பட்டதுக்கான சாட்சியங்கள் எங்க இருக்குன்றத அந்த இடத்த சொல்லிட்டாலும் நீங்க அங்க போய் நேரடியா போய் நீங்க ஆராய்ச்சி பண்ணிக்கணும். அவ்வளவுதான். என்ன அது கரெக்டு தான். பட் இறை மார்க்கன்றது வந்து ஆராய்ச்சி பண்ணி அது வந்து ஒரு தன்மையை அடையணும்னா அதுக்கு உண்டான பக்குவம் வந்து ரிசர்ச் பண்றவங்களுக்கு பொறுமை இருக்குமா, இல்லைன்னா அது வந்து ஏகப்பட்ட நிலையை கடந்து தானே போக முடியும் ஆக்சுவலா? கரெக்டா? அதுக்கு வந்து ஒரு அந்த ஆராய்ச்சி பண்றதுக்கான விவரங்கள் எல்லாமே இந்த 14 வகுப்புலயே உங்களுக்கு ஏகப்பட்டது கொடுத்தாச்சு. 14 வகுப்பு அட்டன் பண்ணீங்கல்ல? இல்ல, நான் ஒரு சில வகுப்புல தானே அட்டன் பண்ணியிருக்கேன். அப்பனா கஷ்டமா இருக்கும். ஓகே. ஆனா ஒரு சில வகுப்புகள் உங்களுக்கு எதுவுமே புரியாது. இடையில அப்படிங்கும்போது அதனாலதான் இந்த கேள்வி வருது. ஏன்னா நீ தொடர்ச்சியாக சீக்வன்ஸா அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய தெளிவு இருக்கும். நீங்க இடையில கேட்கறதுனால இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. நம்ம மார்க்கத்தை பத்தி தெரியும் ஒரு சில விஷயம். ஜஸ்ட் இப்பதான் மிஸ்ஸஸ் கேண்டிட் இருக்கும்போது நான் உள்ள வந்திருக்கேன். ஆக்சுவலா ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். நீங்க முழுசா கேளுங்க. இப்ப ரெக்கார்டிங் இருக்கும். ஆமா, முதல்ல இருந்து கேட்டுட்டு வந்தீங்கன்னா அங்க போய் உங்களுக்கு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கலாம் இருக்காது. நீங்க ப்ரூவ் பண்ணி பார்த்து வந்துடலாம். இதுலயே உங்களுக்கு விளக்கம் சிறப்பா கிடைச்சிருக்கும். நீங்க இந்த வரிசையாக இந்த அடிப்படைனா கிளாஸ் எல்லாம் தொகுக்கப்பட்டது அப்படிதான். அடிப்படையிலிருந்து புரிதல் ஏற்படுறதுக்காண்டி தொகுக்கப்பட்டது. அதனால நீங்க நம்பிக்கையோட கேட்டீங்கன்னா, ஆனா நீங்க ஸ்பெண்ட் பண்ணணுங்கன்னா எங்களை விருப்பம் என்னன்னா நீங்களும் தொடர்ச்சி பண்ணுங்க. அந்த ரெக்கார்டிங்களை வாங்கிக்கோங்க, கேளுங்கண்ணா. அதான் எங்களோட விருப்பம். இல்ல, கண்டிப்பா நான் அதை கேட்பேன். எனக்கு வந்து என்ன இன்னும் வந்து ஏன் வந்து பிடிமானம் வந்து கிடைக்கலன்னா, நம்ம மார்க்கம் வந்து எந்த ஒரு மார்க்கம்னாலும் சரி, அது இஸ்லாத்தாலும் சரி, அது கிறிஸ்டினா சரி, இல்லை எந்த ஒரு மார்க்கம்னாலும் எல்லா மார்க்கங்களும் அது வந்து நல்ல போதனைகள் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அது எதுவா இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் வில் பி. பட் மக்களுக்கு வந்து இல்ல மக்களோ இல்ல நானோ இல்ல என்னோட பர்சனலா சொல்ல நானோ
என் மார்க்கத்தை பத்தி எனக்கு முழுசாவே தெரியலையே, அது என்னன்னு தெரியல. ஆக்சுவலா என்ன ரீசன் காண்டி அது மறைக்கப்பட்டிருக்கா, இல்லைன்னா அது கத்துக்கிறதுக்கு ஆர்வம் இல்லையா, இல்ல அதை பத்தி இதற்கான தெரிஞ்சுக்க. விளக்கம் எல்லாம் அந்த 11 கிளாஸ்ல கண்டிப்பா இருக்கு. நீங்க அதை கேட்டீங்கன்னா தெளிவு. நீங்க சொன்னீங்க இல்லையா, அர்த்தம் புரியல, என்னோட மார்க்கத்தை பத்தி எனக்கு புரியல அப்படின்னு. இன்னும் 100% நம்பிக்கையோடு சொல்கிறோம், அந்த வகுப்பை நீங்க கேளுங்க. இதுதான் எங்களுடைய கண்டிப்பா வேண்டுகோள். கண்டிப்பாண்ணா கண்டிப்பாண்ணா. கண்டிப்பா, நல்லது நல்லது. அதுல நிச்சயமாக பதில் இருக்கும். பதில் இல்ல, அதுலயும் கிடைக்கலனா நம்பர் இருக்கு, தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் அழைப்பை நாங்கள் வரவேற்கிறோம். நேராவே வந்துருவோம்ண்ணா. கண்டிப்பா நன்றி, மிக்க நன்றி. உங்கள் ஆர்வம் மிகுந்த கண்டிப்பா. மகிழ்ச்சி அளிக்கிறது. நன்றிண்ணா. ஓகே. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. காமாட்சி அன்பருக்கும் நமஸ்காரம்ண்ணா. வள்ளலார் வள்ளலார் விபூதி கொடுத்து பற்பல தெய்வங்களை பாடி அனைத்தும் உண்மைய. ஆனால் வள்ளலார் முழுமையாக சொல்லியது என்னன்னு, சன்மார்க்கத்துக்கு தடைகளை ஆச்சாரங்களை விட்டொழிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆச்சாரங்கள் தொழுவது கடமையாக கொள்ள விட்டொழித்து தலைவனை தொழுவது கடமையாக கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காரு. வேற ஆச்சாரங்களை எல்லாம் விட்டுவிட்டு சுத்த சன்மார்க்க நிலையாய்ந்தும் மற்றவர்களையும் விட சொன்னார்கள். இதைத்தான் எல்லா பாடல்களையும் விண்ணப்பத்திலும் தெரிவித்துள்ளார் சொல்றாங்க. அதாங்க இப்போ நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, வழிமுறை அப்படிங்கிறத விட நமக்கு ஒரு குரு வேணும். அந்த குருவை அறிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குரு என்ன சொல்றாங்களோ அதுதான் நமக்கு வழி. சரி, இப்போ எதை நோக்கி நம்ம போயிட்டோம்னா அந்த குருவை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஒரு மெய்யான குரு இன்னைக்கு வந்திருக்காங்களா, அந்த குரு உண்மையிலே பவர்ஃபுல்லா, அவங்க நம்மளை அந்த முக்தி பாதைக்கு கூட்டிட்டு போவாங்களான்னு அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னோ அதை பின்பற்றினா அந்த பாதை கிடைக்கப்படும். சரி, இப்போ ஏற்கனவே என்ன சொன்னாங்க, அது நடந்ததா நடக்கலையா, அது இப்போ நமக்கு ஆராய்ச்சிக்கு தேவையில்லை. எனக்கு புரியுதாக்கா? புரியுது. ஆமா. இனி நீங்க ஒரே குறிக்கோள் தான், ஒரு மெய்யான குரு வேணும். குரு பெற்ற பிறகுதான் ஆன்மீகமே தொடங்குது. நாம இது வரைக்கும் நம்ம கேட்டு தெரிஞ்சது எல்லாமே ஃபாலோ பண்ணி நிஜமாவே எல்லாரும் அடையிறாங்களா அப்படின்னு பார்த்தா யாரும் அடைஞ்ச மாதிரி தெரியல. அப்ப நமக்கு மெய்யான குரு ஆராய்ச்சி பண்ணி கிட்டிட்டாங்க, உண்மைதான் இந்த குரு தான் கரெக்ட் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அப்புறம் அவங்க சொல்றத அந்த வழிமுறைகள் நம்ம பின்பற்றி நம்ம போகலாம். வேற கேள்விகள்? நமஸ்காரம்ண்ணா. சென்னையிலிருந்து நமஸ்காரம். பேசுறேண்ணா. ஆனா சொல்லுங்க. ஆனா இந்த வெளிமூச்சு உள்மூச்சு திரும்புறது எப்படி நான் உணர்றது? எந்த மாதிரி சூழ்நிலை அப்போ எப்போ உணரும் புரியும் ஒண்ணே புரிய ஒண்ணுதான். மாட்டேங்குது. பொதுவாவே உங்களுக்கு நார்மல் இடது பக்கமோ இல்ல வலது பக்கமோ தான் ஓடும், ஏதாவது ஒண்ணுதான் ஆக்டிவா இருக்கும். இந்த ஆன்மீக ஆமா. சம்பந்தத்தை, அதாவது உள்முகமாக ஒரு மெய்குருபடானுடைய திரு வாக்கியங்கள் நம்ம கேட்கும் போது பாத்தீங்கன்னா சமநிலைக்கு வந்துடும். ஒரு 2 மூச்சுலயும் ஓடுமா? ரெண்டுலயுமே சமமா இருக்கும். நல்லா ஆழ்ந்து உள்ள கவனிக்கும் போது மூக்கு அளவு தான் ஒண்ணும், அதை தாண்டி ஓடாது. நல்ல கவனம் வந்தோடனே அங்குல கணக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அங்குல கணக்கை எதை வச்சு கணக்கிடுவாங்கன்னா, நம்ம மூக்கு முன்னாடி ஒரு பட்டு நூலை நிப்பாட்டிட்டு எவ்வளவு ஃபோர்ஸா வருதோ அவ்வளோ தூரம் அந்த பட்டு நூல் விரியும். அப்ப அதை வச்சு நார்மலா ரிலாக்ஸ்டா இருக்கும் போது கூட 4 அங்குல மூச்சு வீணா போகும்ன்றாங்க, எக்ஸ்ட்ரா போகும் வெளியில. ஆனா இந்த ஆன்மீகம் இதுல மெய்யான நிலையில விஷயங்களுக்கு நம்ம ஈடுபடும் போது பாத்தீங்கன்னா அந்த சுவாசம் மூக்கு அளவு தான் ஒண்ணு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நோ லாஸ் நோ கெயின். உங்க ஆயுள் கணக்கு வரையமாகல. இப்ப ஆயுள் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நல்ல விஷயங்களுக்காக நீங்க நேரத்தை கொடுக்கறனால உங்க நேரத்தை ஓட்டல, நேரத்தை கூட்டி இருக்காங்க உங்களுக்கு. வேற எந்த விஷயங்கள் இறைவனுக்கு பிடிக்காத விஷயங்கள் செய்யணுமோ அதுல நம்ம பிராணன் செலவாகும். இதுல நல்லா உள்முகமா இன்னும் ஈடுபட உள்முகமாக நமக்கு வரவு கூடும். இப்ப நோ லாஸ் நோ கெயின்ல நிக்கிறது, அடுத்து வரவு வர அளவுக்கு கூட இது போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு தெரியாமலே திரும்புங்களா? ஆமா, இது நீங்க இறைவனுக்கு சப்மிட் ஆகிறதுனால. இதுக்கு பேர் தான் கதி. கதினா மூச்சு. மூச்சு வெளிமுகமா போகும்போது அதுக்கு பேர் அதோ கதி, உள்முகமா போகும்போது அதுக்கு பேர் நற்கதி. ஆனா உள்ளக்கூடிய சரண கமலாலயத்துல போய் அது உள்ள ஆழ்ந்துட்டுனா அது பேர் சரணாகதி. கதின்றது மூச்சு. இதை வச்சு நீங்க என்ன நிலையில இருக்கீங்கன்றது. அதனாலதான் சொல்லுவாங்க, சரம் பார்ப்பவன் பரம் பார்ப்பான். இதை பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு தாங்க எந்த நிலையில இருக்காங்கன்னு தெரியும். முன்னாடி இது சரக நூல்னு ஒண்ணு இருக்கு,
அதை வச்சு எந்தெந்த மூச்சு எந்தெந்த இடத்துல விடுதோ அதுக்கு ஊற்றிய வேலைகளை மட்டும்தான் செய்வாங்க. மாற்றா செய்தா தோல்வி அடைவாங்க. சரி. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. அதுதான் இப்போதைக்கு அதுதான் புரியல. நான் எப்படி உணர்றதுன்னு தெரியல. அதுதான் இப்ப தான் சொன்னது கேட்டேன். ஆனா உங்களுக்கு சில புரிஞ்சுச்சா? சமயம் மூச்சு விடுறது குறையுது. நம்ம மூச்சு அது விடுற வேகம் குறையுது. அது நீங்க திருப்பி திருப்பி சொன்னேன். முதல் தடவை சொல்லும்போது நீங்க நோட் பண்ணிக்க முடியாது. திருப்பி திருப்பி சொல்லும் போது தான் இனிமேல் நோட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், அதிசயமா இருக்கும். சரி சரி. இது வேற எந்த இப்ப நீங்க பிராணாயாம யோகா பண்ணா கூட இந்த விஷயங்கள் வந்து நமக்கு கிட்டாது. இது நேச்சுரலா நடக்குது. பிராணாயாம யோகா கூட நீங்களா உங்க முயற்சி அதுல இருக்கு. இது இயல்பாகவே இறைவன் உள்ள இருந்து நடத்துறது, நமக்கு உள்ள இருந்து. சரி சரி. ம் ஆகட்டும். சரிங்க, நன்றி. நமஸ்காரம். நமஸ்காரம். அக்கா இது அந்த உறக்கம் ஏன் வருதுன்னு கேக்குறாங்க. இதெல்லாம் தனிப்பட்ட முறையில நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம அதை போய் பேசுவோம். நன்றி ஐயா. இன்றைய கிளாஸ் வகுப்பு அருமையாக இருந்தது. ஆகட்டுங்க. தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் எல்லா வகுப்பிலும். திருமூலர் தீர்க்க தரிசனம் ஒண்ணு இருக்கு. அது அடுத்த வகுப்புல நம்ம பார்த்துடலாம். அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஆமா, அவங்களுடைய திரு உருவத்தை பத்தியே அவங்க தீர்க்க தரிசனம் ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா நம்ம பார்க்கலாம், அதையும் சேர்த்து. வேறேனும் கேள்விகள் இல்லை என்ற பட்சத்தில் அனைவருக்கும் சரியான பதில் திருப்தியாக கிடைத்தது என்று நம்பிக்கையில் இந்த பாகம் 13 எம்பெருமான் பெருங்கருணையால் நிறைவு செய்வோம். பாகம் 14 வியாழக்கிழமை அன்று நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அன்று காலை உங்களை அழைப்பு வந்து சேரும். அதுவே இந்த 15 வகுப்பு, இந்த வகுப்பின் நிறைவான வகுப்பு. அதாவது கண்டென்ட்ஸ் எல்லாமே அது ஒரு தீர்க்க தரிசன சாட்சி தான். அதற்கு பின்பு சனிக்கிழமை கேள்வி பதிலுக்கான வகுப்பு, வழிகாட்டுதலுக்கான வகுப்பு. எனக்கு வேணும், நான் தொடர்ச்சி செய்கிறேன், இதில் பயணம் பண்ண விருப்பப்படுகிறேன் என்று உங்கள் விருப்பத்தின் பேரில் அடுத்து நீ என்ன செய்யும் என்பதற்கு வழிகாட்டப்படும். 1 அப்படி வருவர்களுக்கு. 2 கேள்விகள் மொத்தமா இந்த 14 வகுப்புலையும் நடந்தது சம்பந்தமாகவும், இதில் நான் பயணம் பண்ணுவதற்கு என்ன கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கு அதையும் சேர்த்து மொத்தமாக வெறும் கலந்துரையாடல் மட்டும் அந்த 15வது வகுப்பு இருக்கும். முழுக்க முழுக்க நீங்க முதலையே கேள்வி முதல்ல அனுப்பி வச்சிடலாம் எனக்கு, இல்லைன்னா அதிலே கேட்கலாம். எது உங்கள் விருப்பமே. அது ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போகும். அத்தோடு இது நிறைவு செய்யும். விருப்பமுடையவர்கள் அடுத்து இன்னொரு குரூப் கிரியேட் செய்யப்பட்டு அடுத்த வகுப்பு ஒரு 14 days கண்டினியூஸாக காலை 5:30 6 மணி வரைக்கும் இருக்கும். அது இத மாதிரி சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. எல்லாம் இலவசம்தான். ஆனால் ஒரு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது, எல்லாம் இலவசம் மட்டுமே. பட் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கு. ஏன்னா இங்க சில வராங்க, வராம இருக்காங்க. அதுல கண்டிப்பாக அட்டெண்டன்ஸ் எடுக்கப்படும். அது ஏன்னா எனக்கு வேணும்ன்ற அந்த கமிட்டட் பீப்புள்ஸ் அவங்க அதுல இணைந்து கொள்ளலாம். தொடர்ந்து பேசலாம். அடுத்து வரும் வகுப்புகள் அது எப்படின்றது அந்த 15 வகுப்பில் தொடர்ந்து அதை என்ன பண்ணலாம். நீ நேர்லேயே கூட தொடர்பு கொண்டு கேட்கலாம். அட்மினுக்கு அதில் வரும் நம்பருக்கு காத்து கொண்டு இருக்கிறோம். சொல்லுங்கண்ணா. அண்ணா மன்னிக்கணும், பாலமுருகன் பேசுறேன் திருச்சியில இருந்து. இப்போ உள்ளூர்ல இருக்கிறவங்க அடுத்த கிளாஸுக்கு அட்டன் பண்றதுக்கு உங்களுக்கு அட்டண்டன்ஸ் கரெக்ட் ஆயிரும். இப்போ நாங்க வெளியூர்ல இருந்து, நான் வெளியூர்ல இருக்கேன், நான் இத கண்டினியூ பண்ணணும்னா அட்டண்டன்ஸ் என்னால கொடுக்க காலைல 5:30 மணிக்கு எந்திரிக்க முடியாது உங்களால? அபுதாபில இருக்கேன் ஆக்சுவலா. அதாவது உங்க அட்டண்டன்ஸ் மீனிங்ஸ் வீடியோ காலிங். நீங்க வேற கண்ட்ரி இருக்க பட்சத்துல உங்களுக்கு விதி விலக்கு இருக்க, தனியா பேசலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. வேற கண்ட்ரில இருக்கவங்களுக்கு நேரம் ஒத்து வராது, அதை நம்ம தனியா பேசலாம். நன்றி அண்ணா, தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன். நன்றி நன்றி. அண்ணா மாதிரி வேற கண்ட்ரில இருக்காங்க, டோட்டலா டைம் லைனே டிஃபரன்ஸா இருக்குன்னா அது வேற மாதிரி எடுக்கலாங்க. அது அந்தந்த நபரை பொறுத்து. ஏன்னா ஒத்து வராது. உங்களுக்கு டைம் ஜோன் ஒத்து வந்தா பாருங்க, இல்லைன்னா அதுக்கான பொருள் பதிவு அனுப்பிக்கப்படும். அந்த டாஸ்க்கை நீங்க செய்யலாம்.
அதை தொடர்ந்து பேசலாம். நீங்க எனக்கு நேரடியாக தொடர்பு கொண்டுங்கன்னா நான் கால் பண்ணி நான் பேசிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். வரவேற்கிறோம் உங்கள் காலை. நன்றி. பாகம் 13 வெகு சிறப்பாக நிறைவேற்றிருக்கிறது. பாகம் 14 மீண்டும் சந்திப்போம். மேலும் பல சாட்சியங்களும். அண்ணா நிறைவு செய்யலாம். நன்றி. ஆதிய துணை. இப்ப படிக்கக்கூடிய பாடலும் ஒரு தீர்க்க தரிசனம் தான். ஸ்ரீ தேசிக பிரபந்தம் மெய் விரத மான்மியம். பெருமையுடை அத்திகிரி பெருமாள் வந்தார், பெருமாள் வந்தார், பேராத அருள் பொழியும் பெருமாள் வந்தார், அருமறையின் உச்சிதனில் நின்றார் வந்தார், நின்றார் வந்தார், அங்கமுடன் அவையாகும் பெரியோர் வந்தார். அப்போ அத்திகிரி பெருமாள் வந்தோனே அருள் பொழிகிறாங்க. அருள் சொத்து என்பது இந்த கைலாய நாட்டத்துக்கு அங்க நம்ம வீடு கட்டுறக்கும் பிளாட் வாங்குறதுக்கும் தேவையான ஒரு சொத்து. செல்வத்தில் செல்வம் செல்வம். அந்த அருளை பொழிகிறாங்க. அதை எல்லா வேதங்களுக்கும் உச்சியில நின்று சர்வ வேதத்தையும் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியவங்க நமக்கு கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா, திரு உரையாய் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார். திருவாக்காகவும் அவங்களே இருக்காங்க, அதற்குரிய செயலாகவும் அவங்களே இருக்காங்க. திரு உரையாய் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார், திருவருளால் செழுங்கலைகள் தந்தார் வந்தார், மறுவலர்க்கு மயக்குறைக்கு மாயோன் வந்தார். அவங்களுடைய திருவாக்குகள் நம்மளை ஒரு மயக்கத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய நிலையில இருக்கு. அதாவது அதை கேட்காம நம்மளால இருக்க முடியாதுன்ற நிலையில இருக்கும் ஒவ்வொரு வாக்கியங்களும், அதோடைய விளக்கங்களும். அதான் சொல்லுவாங்க, மறுவலர்க்கு மயக்குறைக்கு மாயோன் வந்தார். அந்த திருவாக்கு நம்மளை என்ன செய்ய போகுது? வானேற வழி தந்தார் வந்தார் தாமே. கைலாயத்துக்கு ஏறக்கான ஒரே பாதை அவங்களுடைய திருவாக்குகள் தான் அப்படின்னு. அத்திகிரி அருளால பெருமாள் வந்தார், பெருமாள் வந்தார், ஆனை பரி தேரின் மேல் அழகர் வந்தார், கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், பெருமாள் வந்தார், கருதவரம் தரு தெய்வ பெருமாள் வந்தார். முத்தி அத்தி பூத்த மாதிரி வந்த காலகட்டம் வேற. ஏன்னா 1000 ஊருக்கு ஒரு ஜீவசமாதியை நம்ம பார்க்க முடியும். இனி வரப்போறவங்க நமக்கு எப்படி முக்தி கொடுக்குறாங்கன்றாங்க. முத்தி மழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார். முக்தியை மழையாக பொழியக்கூடியவங்க. முத்தி மழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார், வண்ணர் வந்தார், மூலமென ஓலமிட வல்லார் வந்தார், உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார், உதித்தார் வந்தார், உம்பர் தொழும் கழலுடையார் வந்தார் தாமே. அன்றைக்கு யாரெல்லாம் அந்த சபைக்கு வருவாங்கன்னா, உம்பர் தேவர்கள் கூடி நின்று தொழக்கூடிய கல்லுடையார் அங்க வராங்க அப்படின்னு. இந்த பூமிக்கு வருவாங்க. வரும்போது இன்னென்ன செயலோட வருவாங்கிறது தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுது. அப்போ உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார், உதித்தார் வந்தார், உம்பர் தொழும் கழலுடையார் வந்தார் தாமே. தெய்வத்திற்கு நன்றி. அனைவருக்கும் நமஸ்காரம். அனைவருக்கும் இரவு வணக்கம். நன்றி, வணக்கம். தெய்வத்திற்கு நன்றி. அனைவருக்கும் நமஸ்காரம். தெய்வத்திற்கு நன்றி. அனைவருக்கும் நமஸ்காரம்.